எது பிசாசுடைய வாழ்க்கையில முடியாது, நடக்காது என்று சொன்னானோ, இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன், ஆண்டவர் அதை முடித்து காட்டுவார். மனுஷனால் கூடாதுதான், தேவனால் கூடுமே. Open your mouth and say God can. நல்லா சத்தமா சொல்லுங்க, God can. தேவனால் கூடும். கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்துவோமா, நன்றி செலுத்துவோமா. மத்தேயு 25வது அதிகாரம் 14வது வசனம் முதல் 30வது வசனம் வரை வாசிக்கலாம். அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும், ஒருவனிடத்தில் 2 தாலந்தும், ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாலந்தை வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். 1 தாலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 2 தாலந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே, 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 1 தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாலந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்படுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே, அப்படியானா நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாக இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடு வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுங்கள், உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான், இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். பரலோக ராஜ்யத்திற்கு ஒப்புமையாக அவர் சொன்ன ஒரு ஊமையை குறித்து பார்க்கிறோம். இங்கு தூரதேசத்துக்கு பயணமாய் சென்ற ஒரு எஜமான் தன்னுடைய ஊழியக்காரரை அழைத்து ஒருவனுக்கு 5 தாலந்து, இன்னொருவனுக்கு 2 தாலந்து, மற்றொருவனுக்கு 1 தாலந்து கொடுத்து அவன் பயணித்து சென்றான். அவன் திரும்பி வந்து கணக்கு கேட்டபோது வேதம் சொல்லுகிறது, 5 தாலந்தை வாங்கினவன் அதை உடனடியாக முதலீடு செய்து வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். 2 தாலந்தை வாங்கினவனும் அப்படியாய் மற்ற 2 தாலந்தை சம்பாதித்தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, 1 தாலந்தை வாங்கினவன்
போய் நிலத்தை தோண்டி அந்த தாளந்தை புதைத்து வைத்தான். பாருங்க, இந்த காணொலியில் நான் பேச விரும்புகிற சத்தியம், உனக்குள் புதைந்திருக்கிற பொக்கிஷம். வாய் திறந்து சொல்லுங்க, உனக்குள் புதைந்திருக்கும் பொக்கிஷம். இங்கே வேதவசனம் சொல்லுகிறது, எஜமான் தன்னுடைய ஊழியக்காரரை வரவழைத்து தன்னுடைய ஆஸ்தியை அவர்கள் வசமாய் ஒப்புவித்து கடந்து செல்லுகிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் வெளியே உள்ளவங்களை கூப்பிடல, தனக்கு சொந்தமான தனக்கு வேலை செய்யும்படி ஒப்பு கொடுத்த அந்த ஊழியக்காரரை அழைத்து தனக்குரிய அந்த ஆஸ்தியை அவர்கள் வசமாய் ஒப்புவித்து விட்டு அவன் கடந்து செல்லுகிறான். பாருங்க, அநேக முறை ஆண்டவர் அவர் தம்முடைய ஊழியக்காரராகிய உங்களை என்னை நம்பிதான் அநேக காரியங்களை கொடுக்கிறார். ராஜ்யத்தின் பொக்கிஷங்கள் யாருடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்குது என்றால் உங்களுடைய கரங்களிலும் என்னுடைய கரங்களிலும் மாத்திரமே. அநேக முறை பாருங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கிற, ஆண்டவரே என்னையே வெறுத்து உம்முடைய சிலுவை எடுத்துக்கொண்டு உமக்கு பின்பாக ஒவ்வொரு நாளும் வருவேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து அறிக்கை செய்து அதற்கென்று அர்ப்பணித்து வாழ்கிற வாழ்க்கையுடைய நம்மை சார்ந்து அவர் தம்முடைய பரலோகத்தின் பொக்கிஷங்களை ஒப்பு கொடுக்கிறார். ஆமென் சொல்லுமா? நம்முடைய வாழ்க்கையில் எது இருந்தாலும் பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு தாளம் இருந்தாலும் சரி, நம்ம அறிய வேண்டிய விஷயம், எனக்கு கொடுக்கப்பட்டவைகள் எல்லாம் எனக்குரியது அல்ல, என்னுடைய கரங்களில் ஒப்புவிக்கப்பட்ட காரியங்கள். All that I have do not belong to me, but it has been entrusted in my hands by the Almighty God. உங்களுடைய வாழ்க்கையில் எது வேணாலும் நீங்கள் நினைத்து பாருங்கள். உங்களுடைய குடும்பமாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், உங்களுடைய பணமாக இருக்கலாம், ஆஸ்தியாக இருக்கலாம், பேராக இருக்கலாம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையாக இருக்கலாம், நல்ல உடல் சுகமாக இருக்கலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை நம்பி நம்முடைய கரங்களில் ஒப்புவிக்கப்பட்ட காரியங்கள் எதையுமே நம்ம சொந்தம் பாராட்ட முடியாது. உங்களுடைய வாழ்க்கையை கூட நீங்கள் என்ன செய்ய முடியாது, ஜீவனை கூட சொந்தம் பாராட்ட முடியாது. ஒவ்வொரு நாளும் நாம் உயிரோடு இருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. ஆகவே நம்ம அறிய வேண்டிய சத்தியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா காரியங்களும் எனக்குரியது அல்ல, என்னை நம்பி ஆண்டவர் எனக்கு என்னுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்த காரியங்கள். பாருங்க, இந்த 3 ஊழியரை குறித்து உங்களோடு பேச விரும்புகிறேன். ஆண்டவர் இந்த அருமையான பகுதியில் எப்படி தேவனுடைய ராஜ்யம் ஒரு பெருக்கத்தின் காரியம் என்பதை குறித்து தெளிவாய் போதிக்கிறார். பாருங்க, ஆண்டவர் எப்பவுமே ஒரு பெருக்கத்தின் ஆண்டவர். இருக்கிற நிலைமையிலே நீங்க இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம எல்லாரும் விருத்தி அடையணும், நம்ம எல்லாரும் பெருகணும். ஆண்டவர் எப்பொழுதுமே பெருக்கத்தின் ஆண்டவர். ஆதாம் ஏவாளை அவர் சிருஷ்டித்த போது அவர் சொன்ன காரியம், நீங்க என்ன செய்வீங்க? பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளையை, சத்தியத்தை கேட்கிறவங்க எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் சொல்லிக் கொள்கிறேன், நீங்கள் இருக்கிற வண்ணமாக இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. நாம் எல்லாரும் என்ன செய்யணும்? விருத்தி அடைய வேண்டும், ஒரு பெருக்க வேண்டும். குடும்ப வாழ்க்கையில், திருமண வாழ்க்கையில், நம்ம செய்கிற தொழிலில், ஆவிக்குரிய நிலைமையில், எல்லா நிலைமையிலும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விருத்தியை கொடுக்கும்படி விரும்புகிறார். ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்த போது அவர் சொன்ன காரியம், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் நம்ம வந்து சேர்ந்திருக்கிறோம் என்றால் நிச்சயம் ஒரு பெருக்கம் உண்டு. குறைபட்டு கொண்டே போகிற வாழ்க்கையை வாழ ஆண்டவர் உங்களை அழைக்கல. ஒருவேளை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற சில நினைக்கலாம், வாழ்க்கையில் இன்னும் விருத்தி வரல ஐயா, இன்னும் கஷ்டத்தில் தான் இருக்கிறேன், மாதங்கள் கடந்து போகிறது, வருடங்கள் கடந்து போகிறது, நான் நினைக்கிற நன்மை ஆசீர்வாதங்கள் ஒரு விருத்தி ஒரு கோடு போட்ட மாரி தாண்டவே முடியல என்னுடைய வாழ்க்கையில். ஆண்டவர் இன்னைக்கு சத்தியத்தை உங்களுக்கு கொண்டு வருகிறார். இன்றைக்கு உங்களுடைய ஆவியில் ஒரு விடுதலை உண்டு. உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் காணாத ஒரு பெருக்கத்திற்குள்ளாய் நீங்க கால் எடுத்து வைக்க போறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் சொன்ன காரியம், உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். 5 அப்பங்கள் 2 மீனை எடுத்து ஆண்டவர் கரங்களை கொடுத்த போது அவர் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்த பின்பு என்ன ஆயிற்று? அவை பெருக ஆரம்பித்தது. ஐயா, என் ஆண்டவருடைய கரங்களில் இருக்கிற எல்லாமே பெருக ஆரம்பிக்கும்.
உங்களுடைய வாழ்க்கை எங்கே தினமா இருக்குது? ஆண்டுடைய கரங்களில் இருக்குது, வேற எங்கேயுமே இல்லை. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நீங்க இருக்கிற இடம் உன்னதமானவருடைய மறைவு, சர்வ வல்லவருடைய நிழல். உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவது ஆண்டவருக்கு சுத்தமாக இருக்கிறது. பாருங்க, 5 தாலந்தை ஒருவனிடத்தில் கொடுத்தார், இன்னொருவனுக்கு 2 தாலந்து, இன்னொருவனுக்கு 1 தாலந்து. ஒருவேளை நம்ம நினைக்கலாம், ஆண்டவர் விருப்பத்தின் அடிப்படையில் அப்படி கொடுத்தாரா? இல்லை. விருப்பு வெறுப்பு என்று ஆண்டவரிடத்தில் எதுவுமே கிடையாது. There is no partiality with God. யார் எனக்கு வேண்டியவன் வேண்டப்படாதவன் என்று யாருமே கிடையாது. எத்தனை பேருக்கு புரியுது? மனுஷர்கள் தான் அப்படி இருப்பாங்க, ஆண்டவர் அப்படி இருக்க மாட்டார். எல்லாரையும் சரிசமமாய் நடத்துகிறவர். அந்த தாளந்துகளின் எண்ணிக்கை வித்தியாசப்பட்டதுக்கு காரணம் அவருடைய தனிப்பட்ட விருப்பம் அல்ல, அது அவருடைய திறமைக்கு தக்கதாக தாளந்துகளை பகிர்ந்தளித்தார். நல்லா கவனிங்க, அவனுடைய திறமைக்கு தக்கதாக எஜமான் துல்லியமாய் அவருடைய திறமையை அலசி ஆராய்ந்து கணக்கு போட்டு இவனுக்கு இவ்வளோ கொடுத்தாதான் அவனால் வேலை செய்ய முடியும். 5 தாளந்து உள்ளவனுக்கு அவன் அதிகமாக வேலை செய்கிறவன், அதிகமாக திறமையுடையவன், அவனுடைய திறமைக்கு ஏற்றார் போல 5 தாளந்து கொடுத்தார். இன்னொருவனுக்கு 2 தாளந்து, இன்னொன்றுக்கு 1 தாளந்து. ஆனால் இதில் உள்ள விசேஷமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தாளந்துகளில் வித்தியாசம் இருந்தாலும் இந்த 3 பேருக்குமே உள்ள ஒரு பொதுவான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எஜமான் கொடுக்கறதுக்கு முன்னால் அவங்க யார்கிட்டையுமே ஒன்றுமே கிடையாது. கரெக்ட் தானே? ஒன்றும் கிடையாது, யார்கிட்டத்திலும் ஒன்றும் கிடையாது. திறமை லோனாக இருக்கட்டும், அதிக திறமை லோனாக இருக்கட்டும், கொஞ்சம் திறமை லோனாக இருக்கட்டும், அவங்க கையெல்லாம் வெறுமையான கை. ஆனாலும் பாருங்க, ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவருடைய கரங்களில் தாளந்தை ஒப்பு கொடுக்கிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற கிருபைகள், தாளந்துகள்லாம் உங்களுடைய திறமைக்கு திறனுக்கு ஏற்றார் போல தான் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். சில நேரம் நம்ம நினைக்கிறோம், ஆண்டவர் அவங்களை ரொம்ப ஆசீர்வதிக்கிறாரு, என்னை ஆசீர்வதிக்கல. அவங்களுக்கு இன்னும் அதிகமாக கொடுத்துருக்கிறாரு, எனக்கு கம்மியாக கொடுத்துருக்கிறாரு. நம்ம ஊர் ஆட்கள் கேட்டிங்கன்னா எல்லாரையும் பார்த்து பார்த்தே கெட்டு போனவங்க. நம்ம வாழ்க்கையை நம்ம என்றைக்குமே சரியாக பார்க்கறதில்ல, சரியான கண்ணோட்டம் கிடையாது. ஆண்டவர் யாரையும் தனிப்பட்ட நிலைமையில் விருப்பு வெறுப்புக்கு உட்படுத்துவதில்லை. அவனுடைய திறமைக்கு தக்கதாக தாளந்துகள் என்ன செய்தார்? பிரித்து கொடுத்தார். பாருங்க, 5 தாளந்தை வாங்கினவன், வேதம் சொல்லுகிறது, அவன் உடனே போய் என்ன செய்தானா? அதை வியாபாரம் பண்ணி அதை மற்ற 5 தாளந்துகளாய் சம்பாதித்தான். நல்லா கவனிங்க, இந்த 5 தாளந்தை வாங்கினுடைய வாழ்க்கையை குறித்து கொஞ்சம் யோசித்து கொண்டிருந்தேன். அவன் 5 தாளந்தை வாங்கினவன் உட்காந்து யோசிக்க ஆரம்பித்திருப்பான். உடனே இதுவரைக்கும் இல்லாத ஒரு காரியம் என் கையில் இன்னைக்கு வந்திருக்குது, நான் இதை கொண்டு எப்படி நான் இன்னும் பெருகுவது, இதை இன்னும் எப்படி விருத்தி செய்வது என்பது என்று முதல்ல அவனை யோசித்து இருப்பான். பாருங்க, முதல்ல சிந்தனையில் மாற்றம் வரணும். சிந்தனையில் என்னைக்கு மாற்றம் வருதோ அன்னைக்கு தான் வாழ்க்கையில் மாற்றம் வரும். ஒரு மனுஷனுடைய யோசனை எப்படி இருக்கிறதோ அப்படியே அவனுடைய வழிகளும் இருக்குது. இன்னைக்கு அநேக முறை பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கை ஏன் இருக்கிற மாதிரியே இருக்குது. ஒவ்வொரு நாளும் அதே மாதிரி தான், புதுசாக ஒன்றும் கிடையாது. நேற்று எப்படி இருந்ததோ இன்றைக்கும் அப்படி தான் இருக்கும், இன்றைக்கி எப்படி இருந்ததோ நாளைக்கும் அப்படி தான் இருக்கும், சாகிற வரைக்கும் எல்லா நாளுமே ஒரே நாள் தான். அப்படி இல்லை பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய கரங்களில் விசேஷமான காரியங்களை கொடுத்திருக்கிறார், தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு மனுஷனையும் படைக்கும் போதே ஆண்டவர் யாரையுமே சும்மா படைக்கல. அவங்க ஆவி, ஆத்மா, சரீரம், மனது, சிந்தனையில் ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் ஏற்ற தாளந்துகளை புதைத்து தான் பிறப்பு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இவனுடைய வாழ்க்கையில் இவன் பெருக வேண்டும் எனக்கு ஒரு ஆவல் இருந்தது. அநேக பேருக்கு அந்த ஆவலே கிடையாது. ரொம்ப மன நிம்மதியாக வாழ்வாங்க. நானும் என் மனைவியும் 2 பிள்ளைகளும் ஆண்டவர் அன்னைக்கு வீடு கொடுத்தாரு, சோறு கொடுத்தாரு, நல்லா சாப்பிட்டோம், தூங்கணும், அடுத்த நாள் காலையில் எழுந்துச்சு திருப்பி அதே வாழ்க்கை தான். ஐயா, நான் இருக்கிற நிலைமையில இருந்து நான் பெருக வேண்டும், இப்படியே இருக்க நான் விரும்பல ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரு விருத்தி இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு தரிசனம் வேணும். நான் பெருக வேண்டும் என்று ஒரு தரிசனம் இருக்க வேண்டும்.
வேதப்படியா சொல்லுகிறது, யாபேஸ் என்ற ஒரு மனுஷனை குறித்து சொல்லும்போது அவனுடைய தாய் அவனுக்கு துக்கம் என்று பெயரிட்டாள். அவன் உட்கார்ந்து அழுதுருப்பான் ரொம்ப நாள். ஏன் என்ன இப்படி பெற்றாங்க, என் வாழ்க்கையில் விருத்தியே இல்லையே. பிறக்கும் போதே எங்கள் அம்மா சொல்லிட்டா, நீ சாவண்டா, இந்த குடும்பத்தில் நீ பிறந்திருக்க கூடாது. ஆனால் வேதப்படியா சொல்லுகிறது, அவன் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஒரு நாள் பேச ஆரம்பித்தான், விண்ணப்பிக்க ஆரம்பித்தான், போராட ஆரம்பித்தான். அப்பா, என் வாழ்க்கை அப்படியே இருக்கக்கூடாது. நான் எல்லாரும் சொல்லலாம் நீ சாபம்னு, ஆனால் நான் விருத்தி அடையணுமே, நான் செழிக்கணுமே. பாருங்க, ஆண்டவரோடு பேசி அவன் போராட ஆரம்பித்தான். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் தேவன் அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டு அவனை ஆசீர்வதித்து அவனுடைய எல்லைகளை பெரிதாக்கி அவனுடைய சகோதரர் எல்லாரை விடவும் அவனை ஆசீர்வதித்தார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, முதல்ல நம்முடைய வாழ்க்கையில நான் பெருகணும். இப்ப இருக்கிற நிலைமையில் இருக்கக்கூடாது, ஒரு திருப்தி வந்துடக்கூடாது. எல்லாவற்றிலும் நான் பெருகும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறேன். I'm destined to increase in every area of my life. என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் பெருகும்படி ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார். இந்த 5 தாளந்து வாங்கணும் பாருங்க, ஆங்கில வேதாகமத்தில் ரொம்ப அருமையா இருக்குது. He went at once. உடனடியாய் போய் அவன் என்ன செய்தானா, அதை உபயோகப்படுத்த ஆரம்பித்தான். பாருங்க, ஆண்டவர் கொடுக்கிற காரியங்களை நம்ம உபயோகப்படுத்தணும். முதல்ல அந்த காரியங்கள் என்ன என்பதை அறிய வேண்டும். என்னைக்கு ஐயா வாழ்க்கையில் விருத்தி வரும், என்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அந்த தாளந்துகளை பயன்படுத்த ஆரம்பிக்கிறீர்களோ, இங்க இருக்கிற சிறு பிள்ளையா இருக்கலாம், மாளிகை பிள்ளையா இருக்கலாம், வயோதிபராக இருக்கலாம், மரிக்கிற வரைக்கும் அந்த தாளந்துகள் மரிப்பதில்லை. ஆண்டவர் உங்களை நம்பி உங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்த அந்த கிருபைகள், அந்த தாளந்துகள் இன்னும் செயல்பட வல்லமை இல்லாத இருக்கிறது. அதை முதல்ல நம்ம என்ன சொன்னோம், ரெகனைஸ் பண்ணோம். அடுத்து அதை உபயோகிக்க ஆரம்பிக்க வேண்டும். இவன் அதை உபயோகித்து என்ன செய்தான், மீண்டும் 5 தாளந்துகளை சம்பாதித்தான். சிறிது நேரம் எப்படி உபயோகப்படுத்துறது என்பதை குறித்து பேச விரும்புகிறேன். பாருங்க, தேவனுடைய ராஜ்யம் சோம்பேறிகளுக்கு உகந்தது அல்ல. இயேசு சுவாமி இந்த உலகத்தில் 33 வருடங்கள் தான் வாழ்ந்தார். 3 வருடங்கள் தான் அவர் ஊழியம் செய்தார். அவர் சொன்ன ஒரு காரியம், பிதா எப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார், கிரியை செய்து கொண்டிருக்கிறார், நானும் கிரியை செய்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரை ஆசீர்வதிக்கணும்னா நம்ம அறிய வேண்டிய ஒரு விஷயம், முதல்ல நான் என்ன செய்யணும், உழைக்கணும். உழைக்க மனசு இருக்கணுங்க. சிலங்க உழைக்கவே மாட்டாங்க. உங்களை சொல்ல, நீங்களாம் ரொம்ப நல்லவங்க, மற்றவங்கள சொல்றேன். நினைச்சு பாருங்க, உழைக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை நம்பி உங்களுடைய கரங்களை கொடுத்து அந்த வேலையா இருக்கட்டும், கவர்மெண்ட் உத்தியோகமா இருக்கட்டும், நீங்க செய்யற பிசினஸா இருக்கட்டும், உங்க முதலாளிக்கு நீங்க செய்யற வேலையா இருக்கட்டும், ஆண்டவர் உங்களை நம்பி கொடுத்த அந்த வேலையில ஒழுங்கா நீங்க வேலை செய்றீங்களா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இவன் உழைத்தான், தாளந்துகளை எடுத்து சென்று அவன் உபயோகிக்க ஆரம்பித்தான். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய கரங்களில் உள்ள தாளந்தை நீ பயன்படுத்த ஆண்டவருக்கு உண்மையா இருந்து, உங்க முதலாளிக்கு உண்மையா இருந்து, நீங்க செய்கிற கவர்மெண்ட் வேலைக்கு உண்மையா இருந்து, எல்லா நிலைமையிலும் முழு உழைப்பை நீங்க கொடுக்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார், அவர் விருத்தியை கட்டளை இடுகிறார். பாருங்க, ஆண்டவர் என்னைக்குமே சோம்பேறிகளை ஆசீர்வதிப்பது இல்லை. சிலவங்க நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, வேலை செய்ய மாட்டாங்க. நல்லா ஃபாஸ்டிங் பண்ணி அழுது ஜெபம் பண்ணுவாங்க. 8 மணி நேரம் வேலைனா 6 மணி நேரம் வேலை பார்த்துட்டு 4 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க. சில ஆட்கள் ஆஃபீஸ் போய் கையெழுத்து போட்டு அப்படியே போகிற ஆட்களும் இருக்கிறாங்க. ஏமாற்று வேலைகள். எப்படியே ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும்? ஆண்டவர் சொல்லுகிற காரியம், உன்னுடைய கையின் பிரயாசத்தை நீ என்ன செய்வாய், சாப்பிடுவாய். கையின் பிரயாசம் உழைக்கணுமே. பிரியமான தேவனுடைய பிள்ளை, ஆண்டவர் உங்களை உண்மையுள்ளவன் என்று நம்பி கொடுத்த எல்லா காரியத்திலும் உண்மையா இருங்க, உழைங்க. ஹல்லேலூயா. எதிர்பார்க்கறதுக்கு மேலாக நீங்க செய்யணும். ஆமென். வேதப்படியா சொல்லுகிற, தன் ஊழியக்காரரை அழைத்து அவள் வசமாய் தன்னுடைய ஆசையை
ஒப்பு கொடுத்தார், ஒப்புவித்தார். நீங்க ஆண்டவருடைய நம்பி கொடுத்திருக்கிற எல்லா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், எல்லா காரியமும் தேவன் உங்களை உண்மையுள்ளவன் என்று நம்பி உங்க கரங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறா. உண்மையா வேலை செய்யணும். ஆமென். நமக்கு மேல உள்ளவங்களுக்கு அவங்களுடைய எண்ணங்களை புரிந்து நம்ம என்ன செய்யணும், வேலை செய்ய வேண்டியது அவசியமா இருக்கிறது. பாருங்க, யோசேப்பினுடைய வாழ்க்கை குறித்து பார்க்கும்போது ஆண்டவர் அவனுக்குள்ள சில தாளந்துகளை வைத்திருந்தார். அவனுக்கு இருந்த தரிசனமா பெருசு. அவனுடைய தரிசனம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவனை ஆண்டவர் மிகவும் ராஜாவை போல உயர்த்துவார். அவனுடைய அப்பா அம்மா, அவனுடைய எல்லா சகோதரர்களும் அவனுக்கு முன்பாக பணிந்து வணங்குவார்கள். பெரிய தரிசனம். ஆனால் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அடிமையாக விற்கப்பட்டுட்டான். ஆனால் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவனை உயர்த்துவதற்கு உரிய முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் எப்பவுமே உழைக்கிற ஒரு வாலிபனாக இருந்தான். வாலிப பிள்ளைங்களாம் கவனிங்க, நல்லா உழைக்கணும். ஆமென். நல்ல வேலை செய்யணும். அவனை போத்திபார் வீட்டில் அடிமையாக வைத்திருந்தாங்க. ஆனால் அவன் அடிமையை போல வேலை செய்ய, அடிமைக்கு மேலே வேலை செய்தான். ஆமென். அவனுக்குள்ள இருந்த தேவனுடைய அபிஷேகம் வல்லமையாய் கிரியை செய்தது. அவனுடைய பேரோ அடிமை, இருக்கிற இடமோ போத்திபாருடைய அரண்மனை. நல்லா கவனிங்க, நிறைய பேர் இடத்த பார்த்து வேலை செய்வாங்க. பெரிய இடமா இருந்தால் நல்லா பெரிய வேலையை செய்வாங்க. சின்ன இடமா இருந்தா ஆமாம் ஏமாத்திட்டு போயிடணும். பெரிய ஆர்டர் இருந்தால் நல்லா செய்யணும். சின்ன வேலையாக இருந்தால் கூப்பிட்டா கூட வரமாட்டாங்க. ஏன்னா சின்ன வேலை, மதிப்பு தெரியல. யோசேப்பினுடைய வாழ்க்கையை பாருங்க. அவன் இருந்தது ஒரு அடிமையின் ஸ்தானத்தில் இருந்தாலும் கூட பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய ஞானத்தினாலே அவனை நிரப்பி இருந்ததுனால அவன் நன்றாக வேலை செய்தான். ஆமென். போத்திபார் கொஞ்சம் விட்டு கவனிக்கிறான். எத்தனையோ அடிமைகளை பார்த்தவன், இந்த அடிமை வித்தியாசமா இருக்கிறானே, இவனுக்குள்ள தேவனுடைய ஆவியானவர் வாசம் செய்கிறார். பாருங்க, அடிமையை தூக்கி என்ன ஆகிட்டான், சீஃப் ஆபீசரா மாட்டிட்டான். இடத்திற்கு ஏற்றார் போல் வேலை செய்தால் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. தேவனுக்கு பிரியமுள்ள வகையில் உங்களை நம்பி ஒப்புவிக்கப்பட்ட எல்லா வேலையிலும் நீங்க 100% மேல உண்மையா வேலை செய்யணும். ஹல்லேலூயா. பிசினஸ் பண்றவங்க கிளையன்ட்ஸை ஏமாத்தாதீங்க. 5 தாளந்தை வாங்கினோம், உடனே போய் வேலை செய்ய ஆரம்பித்தான். இன்னைக்கு அநேகர் சொல்லுகிற காரியம், எனக்கு ஒண்ணுமே இல்லைங்க வாழ்க்கையில. மற்றவங்கெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்க பாருங்க என்ன தாளந்து இருக்குது, இவங்களுக்கு பாருங்க என்ன தாளந்து இருக்குது, நான் அவங்கள மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். நீங்க எதுக்கு அவங்கள மாதிரி இருக்கணும்? நீங்க அவங்கள மாதிரி இருந்தால் அது வேற மாதிரியா இருக்கும். எல்லாரும் ஒரே மாதிரியா இருக்க ஆண்டவர் நம்மளை அழைக்கவில்லை. ஜெராக்ஸ் காப்பி மாரி ஆண்டவர் யாரையுமே படைக்கலைங்க. தனித்துவம், ஒரு யூனிக்னஸோட எல்லாரையும் படைத்திருக்கிறார். ஆமென். நீங்க உங்களை மாதிரி இருந்தால் தான் ரொம்ப நல்லது. நீங்க மற்றவங்க மாதிரி இருந்தால் நீங்க உயிரோடவே இருக்க வேணாம், இல்லையா? அவங்களே இருந்துட்டு போலாமே. ஒரே மாதிரி எதுக்கு 2 ஆட்கள்? ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனையும் தனித்துவம் நிறைந்த வகையில் படைத்திருக்கிறார். ஆண்டவருடைய பார்வையில் நீங்க விசேஷமானவங்க. மனுஷன் ஒருவேளை அதை பார்க்காம இருக்கலாம். உங்க வீட்டில் உள்ள கணவர் பார்க்காம இருக்கலாம், மனைவி பார்க்காம இருக்கலாம், பெற்றவங்க கூட என்ன சொல்லுவாங்க, பேய், கழுத, இல்லைங்களா? என்னென்ன வார்த்தையெல்லாம் சொல்லுவாங்க, நான் சொல்ல விரும்பல. அப்பா அம்மா பிள்ளைகளை சொல்றாங்க, அது எப்படி உருப்படும்? உருப்படவே உருப்படாது. ஏன்னா பெற்றவங்களை என்ன சொல்றாங்க, தகாத வார்த்தைகளை சொல்லி திட்ட வேண்டியது. ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைய ஆண்டவர் உன்னை அதிகமாக நேசிக்கிறா. பாவிகளா இருக்கும்போது நமக்காக மரித்த தெய்வம். ஆண்டவருடைய பார்வையில் நீங்க விலையேற பெற்றவங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நல்ல பொக்கிஷங்களை கொடுத்திருக்கிறார், நல்ல தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். என்னைக்குமே வாய் திறந்து சொல்லாதீங்க எனக்கு ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. இருக்கிறத முதல்ல கண்டுபிடிங்க. ஆமென். பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து சொல்லுங்க, இருக்கிறத முதல்ல கண்டுபிடிங்க. பாருங்க, நம்ம என்னைக்குமே அடுத்த ஆளை பார்த்தே பழகின உலகம். சாப்பிட்டா கூட நம்ம வேலையை பார்க்க மாட்டோம், அடுத்த வேலையில் என்ன இருக்கு. நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டு அடுத்த வீட்டை பார்த்துக்கிட்டே இருப்போம், என்ன வேலை நடக்குது, அடுத்தவங்க என்ன சாரி கட்டுறாங்க, ஏதோ புதுசாக இருக்குதா. ஏன்னா மனுஷனுக்கு இயல்பான ஒரு சிந்தனை. ஏன்னா எதுலையுமே திருப்தி இல்லை.
ஃபுல்லாக உலகத்தையே சுற்றி சுற்றி பார்த்து எல்லாரையும் கவனித்து நமக்குள்ள தேவன் கொடுத்திருக்கிற அந்த கிருபைகள், வரங்கள், தாளந்துகளை நம்ம இனம் கண்டுகொள்ளவே இல்லை. ஐயா, நீங்க விசேஷமானவர். உங்களை முதல்ல நீங்க நேசிக்கணும். அம்மா, உங்களை நீங்க முதல்ல நேசிக்கணும். ஆண்டவர் சொன்ன காரியம், உன்னை போல் பிறனையும் நேசி. நம்ம அடுத்தவங்க வைத்திருக்கிறத நேசிக்கிறோம், அவங்களை நேசிக்க மாட்டோம். ஏன்னா நம்மளே நேசிக்கல, நம்முடைய கிருபைகள் தெரியல. யோசேப்பு பாருங்க, ஆண்டவர் அவனை தன்னுடைய தேசத்திலிருந்து பிரித்து, அப்பமா வீட்டை பிரித்து அவனை எங்க அனுப்பியிருக்கிறார்? இன்னொரு தேசத்துக்கு அடிமையாக அனுப்பியிருக்கிறார். ஆனால் அவனுக்கு ஒரு காரியம் நல்லா தெரியும், எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் சிறந்தது. எனக்கு இருக்கிற டைட்டில் வேணா அடிமையாக இருக்கலாம், ஆனால் எனக்குள்ள இருக்கிற வல்லமை உள்ளவ, எனக்கு இருக்கிற பொக்கிஷத்தை நான் அறிவேன். அங்கே உட்காந்து அழுதுகிட்டே இருக்கல, அப்பா அம்மாவை பார்க்கணும், ஒரு டெலிஃபோன் பண்ணணும், இமெயில் பண்ணணும், அதெல்லாம் இப்போ கிடையவே கிடையாது இல்லையா? அவன் கொடுக்கப்பட்ட வேலையில் ஜாக்கிரதை உள்ளவனாக இருந்தான். தன்னுடைய வேலையில் ஜாக்கிரதை உள்ளவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக இல்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக இருப்பான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறது போல உங்களுக்கு தேவன் கொடுத்த அந்த வேலையை செய்யுங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய பாஸ் ஒருவேளை கிறிஸ்தவராக இல்லாமல் இருக்கலாம், ஆண்டவரை அறிந்தவராக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவனுக்கு பயந்து ஒரு தரிசனத்தோடு முழு உழைப்பை கொடுங்க. எதிர்பார்ப்பதற்கு மேலாக வேலை செய்யுங்க. நல்ல பெயரை வாங்குங்க. ஆண்டவரின் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வாழ்க்கையில் கொடுக்கிறது எல்லாமே கிரியை செய்யுங்க. ஆமென். எதுவுமே நடக்கலன்னு சொல்லவே கூடாது. சிலங்க அழுது ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே வேலை இல்லை, ஆண்டவரே வேலையை கொடுங்க, ஆண்டவரே 40 நாள் உபவாசம் பண்ணி ஆண்டவர் வேலை கொடுப்பாரு. வேலை கொடுத்த பிறகு அங்கே போய் கட் பண்ணிட்டு வர்றது, ஒழுங்காக வேலை செய்யறதில்ல, மேலே உள்ளவங்களை எதிர்த்து பேச வேண்டியது, கலகம் பண்ண வேண்டியது, கோல் பேச வேண்டியது. இந்த வேலை எனக்கு பிடிக்கலங்க, வேற வேலை பார்க்கணும், இப்போ வேற வேலைக்கு ஜெபம் பண்ணணும். இருக்கிற வேலையை ஒழுங்காக செய்ய முடியல. நல்லா யோசித்து பாருங்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்திருந்தா அந்த வேலையில் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு ஆண்டவர் ஒரு பிசினஸ் கொடுத்திருந்தா அந்த பிசினஸ்ல ஒரு விருத்தியை கொடுப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த வேலை எப்படி ஆசீர்வதிக்கப்படாமல் போக முடியும்? அடிமையா அனுப்பினார், ஆனா அடிமையை போல வேலை செய்யல, ராஜாவின் புள்ள போல வேலை செய்தான். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சந்தர்ப்பங்களை கொடுக்கிறார். சந்தர்ப்பங்கள் உங்களுடைய கண்ணோட்டத்தை பொறுத்தது. Opportunities are given to us, but it's a matter of perception. சிலருக்கு நல்ல கண்ணோட்டம் கிடையாது. போத்திபார் கூட்டு சொன்னாரா, யோசேப்பை கூட்டு, எப்போ அடிமையாக வந்திருக்கிற, நல்ல வேலை செஞ்ச, உன்னை முதலாளியாக மாத்திரன்னு சொன்னாரா? இல்லை. அவன் அடிமையாக இருக்கிற நிலைமையில் அடிமையின் ஸ்தானத்தில் இருந்து நன்றாக முழு மனதையும் கொட்டி நல்ல முழு உழைப்பையும் கொடுத்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்தான். ஆண்டவர் அவனை உயர்த்தினார். ஹல்லேலூயா. உயர்வு கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து வர்றதில்லைங்க, உயர்வு பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து வருகிறது. யோவான் 3:27 சொல்லுகிறது, பரத்திலிருந்து ஒரு மனுஷன் கொண்டு கொடுக்கப்படாவிட்டால் எதையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். ஹல்லேலூயா. கம்பெனியை பார்க்காதீங்க, முதலாளியை பார்க்காதீங்க, ஆண்டவரை பார்த்து வேலை செய்யுங்க. ஹல்லேலூயா. நாளைக்கு ஆஃபீஸ் போகும்போது சொல்லுங்க, ஆண்டவரே இது நீங்க எனக்கு கொடுத்த வேலை, ஆண்டவரே உண்மையா உழைப்பேன், பொய் சொல்ல மாட்டேன், எனக்கு மேல உள்ளவங்களுக்கு 100% நல்ல உழைப்பை கொடுப்பேன். வேதம் சொல்லுகிறது, யோசேப்பின் நிமித்தம் கர்த்தர் போத்திபாருடைய வீட்டை ஆசீர்வதித்தார். அங்கதான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு இல்லையா? முதல்ல நான் ஆசீர்வதிக்க போனேன், ஆண்டவரே என் மூலம் இன்னொருத்தர் ஆசீர்வதிக்கப்படுறதா? அதான் முதல் படிக்கட்டு ஆசீர்வாதத்தில். நான் நல்லா இருக்கிறதுக்கு முன்னால இன்னொருத்தர் நல்லா இருக்கணும். இது எப்படி இருக்கு சொல்லுங்க, ஒருவேளை நல்லா இல்லை அப்படின்னு. வேதம் சொல்லுகிறது, யோசேப்பின் நிமித்தம், அவனுடைய அயராத உழைப்பின் நிமித்தம் கர்த்தர் யோசேப்பினுடைய கூட இருந்து போத்திபாரை என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். போத்திபாரின் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை தீர்க்க தரிசனமாக சொல்ல விரும்புகிறேன். நீங்க எங்க வேலை பார்த்தாலும் சரி, உங்களுடைய கம்பெனியில நீங்க வேலை பார்க்கிற இடத்துல ஆண்டவர் உங்களை அங்க அமர்த்தி இருக்கிறார். உங்கள் நிமித்தம் அந்த கம்பெனி ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. உங்கள் நிமித்தம் அந்த பிசினஸ் ஆசீர்வதிக்கப்படும். உலகத்துக்காரனுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், தேவனுடைய ஆவியினால் தேவனுடைய ஞானத்தினால் நிரப்பப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆங்காங்கே தேவன் அமர்த்தி இருக்கிறார். அவங்க மூலமா தான்
அந்த கம்பெனிக்கு ஃபியூச்சர், அந்த கம்பெனியை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறா. நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஆண்டவரே, என் மூலம் என் கம்பெனி ஆசீர்வதிங்க, என் மூலம் என் முதலாளி ஆசீர்வதிங்க. யோசேப்பு நிமித்தம் கர்த்தர் போத்திபானுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்தார். அடுத்து பாருங்க, 2 தாலந்து வாங்கினவன் அவனும் என்ன செய்தான்? உடனே போய் தனக்குரிய தாளந்துகளை உபயோகப்படுத்தி அடுத்த 2 தாளந்தை சம்பாதித்தான். இவன் 5 தாளந்து வாங்கினவன்னு பார்க்கல. ஏற்கனவே சொன்னேன், நம்ம கையில் என்ன இருக்குது அதை முதல்ல பாருங்க. அடுத்தவங்க கையில் என்ன இருக்குன்னு நீங்கள் சொல்லக்கூடாது, பார்க்கக்கூடாது. இந்த 2 தாளந்து வாங்கினவன் பாருங்க, 5 தாளந்து வாங்கினவனை குறித்து அவன் அக்கறை கொள்ளவில்லை, அதை கண்டு பொறாமைப்படவில்லை. சிலருக்கு அதிகத்தில் பொறாமை தான். ஏன்னா மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்க்கிறோம். 5 தாளந்து இவங்களுக்கு, எனக்கு 2 தாளந்து. அடுத்து தலைமையின் மேல மனத்தாங்கல். என் முதலாளி சரியில்லை, என் எஜமான் சரியில்லை, அவர் பட்சபாதம் உள்ளவர், எனக்கு எப்படி 2 தாளந்து கொடுத்துட்டு அவனுக்கு 5 தாளந்து கொடுக்கலாம்? ஒருவேளை நீங்கள் வெளியே சொல்லாமல் இருக்கலாம். அப்படி பேசுகிறோமா? நீங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் தலைமைக்கு எதிராக நீங்கள் பேசுகிறீங்களா? பிரியமானவர்களே, வேதம் தெளிவாக சொல்லுகிறது, எல்லா அத்தாரிட்டியும் எல்லா அதிகாரமும் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் செய்கிற ஆஃபீஸில் உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களோடு சேர்ந்து தலைமைக்கு எதிராக பேசுகிறோமா? போதகருக்கு எதிராக பேசுகிறோமா? கம்பெனியில் உள்ள முதலாளிக்கு எதிராக பேசுகிறோமா? குடும்பத்தில் உள்ள தகப்பனுக்கு எதிராக பேசுகிறோமா? கவனம் தேவை. எங்க பொறாமை இருக்கோ பாருங்க, அன்னைக்கு அது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அந்த திறனை அழிச்சிடும். Jealousy will kill the creativity in your life. யாரை கொண்டு பொறாமப்படக்கூடாது. பொறாமை என்ன? ரொம்ப கெட்ட ஆமை. அதான் வீட்டில் ஆமையை வைக்கக்கூடாது உங்களுக்கு. சவுல் பொறாமையின் ஆமையோடு இருந்தான். தாவீது வருகிற வரைக்கும் அவனுக்கு எல்லாமே நல்லா இருந்தது. ஆனால் தாவீது வந்தவொன்னு என்ன ஆயிடுச்சு? பொறாமை ஆயிடுச்சு. வேதம் சொல்லுகிறது, இந்த 2 தாளந்து வாங்கினவன் 5 தாளந்து வாங்கினவன் பார்க்கவே இல்லை, பொறாமப்படலை. எனக்கு கொடுக்கப்பட்டது 2 தாளந்து. அவன் எஜமானை சரியாய் புரிந்து கொண்டான். சொல்லுங்க, சரியாய் புரிந்து கொண்டான். தனக்கு கொடுக்கப்பட்டதை என்ன செய்தான்? எடுத்து சென்று அவன் முதலீடு செய்து மேலும் 2 தாளந்துகளை சம்பாதித்தான். ஐயா, உங்களை ஆண்டவர் உங்களுக்கு எதை கொடுத்திருக்கிறாரோ அந்த நிலைமையிலே நீங்க பிரகாசிக்க முடியும். ஆண்டவர் அழைத்திருக்கிறார். You are called to function in the level that God has called you to be. மற்றொரு போல நீங்க செய்யணும்னு அவசியமே கிடையாது. உங்களை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்காதிருங்க. அநேகருடைய பிரச்சனையே அதான். அநேகரோடு நம்ம ஒப்பிட்டு பார்த்து கொள்ளுகிறோம். நம்ம கையில் என்ன இருக்கு, அவங்க கையில் என்ன இருக்கு, நான் வச்சிருக்கிற கார் என்ன, அவங்க வச்சிருக்கிற கார் என்ன, என் வீடு எப்படி, அவங்க வீடு எப்படி, குடும்பத்தில் நடக்கும், சகோதர சகோதரிகளுக்குள்ள நடக்கும், வேலை செய்கிற இடத்துல நடக்கும். ஏன்னா நமக்காக நான் வாழலை, மற்றவங்களுக்காகவே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். முதல்ல உங்களுக்காக வாழுங்க, இயேசுக்காக வாழுங்க. ஆமென். மற்றவர் எது வைத்திருந்தாலும் பரவாயில்ல, உங்களை நம்பி ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த தாளந்துகளை நீங்க மனதார பயன்படுத்தி செயல்படுத்தும் போது ஆண்டவர் உங்களுக்கு விருத்தியை கொண்டு வருகிறார். அடுத்து வேதம் சொல்லுகிறது, 1 தாளந்து வாங்கினவன் இவன் ரொம்ப ஸ்மார்ட். பிரச்சனை இங்கே தான். இந்த 1 தாளந்தை வாங்கினவன் என்ன செய்தானா? போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். இவர் வேற மாதிரி பிசினஸ் பண்றாரு. கெயினும் இல்லை, லாஸ் இல்லை, புதைச்சிரு அப்படியே. வேதம் சொல்லுகிறது, அவன் வெகு தூர பயணமாய் சென்றான். வெகு காலமான பின்பு எஜமான் என்ன செய்தாரா? திரும்பி வந்தாரா. இப்போ அது வரைக்கும் நம்ம ஐயா என்ன செய்தார்? 1 தாளந்தை வாங்கிட்டு போய் அதை நிலத்தை தோண்டி அதை புதைத்து வைத்தார். அவன் அதை கொண்டு முதலீடு செய்யல, அது விருத்தி அடையும்படியாய் அவன் முயற்சிக்கல. நல்லா கவனிங்க, அநேக முறை நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாத போல தான் பிசாசு ஒரு தோட்டத்தை கொண்டு வருகிறான். என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைங்க,
ஒண்ணுமே இல்லை இப்படி சொல்றவங்க அநேகம் பேர் இருக்கிறாங்க. ஆனா உங்க வாழ்க்கையில இயேசு இருக்கிறாரா? இயேசு இருந்தால் எல்லாமே உண்டு. ஹல்லேலூயா. இந்த காலில் தான் பாடணும். சிலர் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள், சிலர் குதிரையில குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். குதிரையும் இல்லை, ரதமும் இல்லை எனக்கு, அதுக்கு மேல இயேசு எனக்கு இருக்கிறார். எனக்கு ஞானம் இல்லை, இயேசுவே என்னுடைய ஞானம். ஹல்லேலூயா. எனக்கு திறமை இல்லை, இயேசுவே எனக்குள்ள திறமை. எல்லாம் எனக்கு இயேசுவே. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நம்ம அறிய வேண்டிய விஷயம், சில காரியங்களை நம்ம பயன்படுத்தாம புதைத்து வைத்திருக்கிறோம். ஆவியானவர் சிலரோடு பேசி கொண்டு இருக்கிறார். நான் நம்பி உனக்கென்று ஒரு சில கிருபைகளை கொடுத்திருக்கிறேன், உனக்கென்று சில தாளந்துகளை கொடுத்திருக்கிறேன். மகனே மகளே, நீ அதை புதைத்து வைத்திருக்கிறாயோ, பயன்படுத்தாமலே வைத்திருக்கிறாயோ? இந்த மூன்றாவது வேலைக்காரனை குறித்து பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, ஆஃப்டர் a long time, வெகு காலமான பின்பு அந்த எஜமான் திரும்பி வந்தபோது கணக்கு கேட்டபோது 5 தாளந்தை வாங்கினவன் 10 கொடுக்குறான், 2 தாளந்து வாங்கினவன் 4 கொடுக்குறான். ஆனால் பாருங்க, ஒரு தாளந்து கொடுத்தவன் என்ன சொல்கிறான்னா, அவனுக்கு கொடுத்தான். எதை கொடுத்தான்? ஒரு தாளந்தை அப்படியே பத்திரமா வச்சிருந்து திருப்பி கொடுக்கிறது. ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். முதல்ல பாருங்க, அவன் கண்ணோட்டமே சரியில்லை. யார் இடத்துல வேலை செய்கிறானோ அந்த முதலாளியை பற்றி அவனுக்கு ஒரு நல்ல எண்ணம் கிடையாது. அதை பல பேர்கிட்ட சொல்லியிருப்பான், இன்னைக்கு அவட்டே சொல்லிட்டான். ஐயா, நீங்கள் எப்படிப்பட்ட, அதாவது கல்லில் நார் உரிக்கிறாங்கிறாங்களே, அதை வித்தியாசமாக பைபிளில் இங்கே போட்டிருக்கு. அவ்வளோதான். என்ன சொல்கிறான்? நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன். இதை யாரு அவனுக்கு சொல்லி கொடுத்தது? யோசித்து பாருங்க. எஜமான பார்த்து கடினமுள்ள மனுஷன் என்று சொல்லுகிறாங்க. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் நல்லா கவனிங்க. நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்மளுடைய முதலாளியை குறித்து, எஜமான குறித்து தவறாக பேசுகிறோம். அவங்களை குறித்து ஒரு சரியான ஒரு கண்ணோட்டம் கிடையாது. அவங்கள பற்றி கூட வேலை செய்யறட்டு குறை சொல்லுவோம், முதலாளிய பேரை கெடுப்போம், கம்பெனியோட பேரை கெடுப்போம். இவருடைய வாழ்க்கை குறித்து பார்க்கும்போது அவன் சொல்லுகிறான், நீ கடினமுள்ள மனுஷன். இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில ஏன் விருத்தி இல்லைன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வேலை செய்கிற தலைமைத்துவத்துக்கு எதிராக பேசுறது, அது தேவனுக்கு விரோதமான ஒரு காரியம். பிரியமானவர்களே, எந்த இடத்துல உங்களை ஆண்டவர் வேலைக்கு அமைத்திருக்கிறாரோ, எந்த வேலையை கொடுத்திருக்கிறாரோ, யாருடைய அதிகாரத்துக்கு கீழே உங்களை உட்கார வைத்திருக்கிறாரோ, அவங்களுக்கு எதிராக பேசாதீங்க, பேசாதீங்க. உங்களை அந்த இடத்துல ஒரு ஆசீர்வாதமாய் தேவன் அனுப்பி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய கண்ணோட்டத்தில் ஏதோ ஒரு தகராறு, சரியான கண்ணோட்டம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, அவன் சொல்லுகிறான், ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அவன் சொன்ன காரியம் பயந்து போய், பயத்தின் ஆவி. நீங்க ஏன் தெரியுமா அநேகர் எழும்பி பிரகாசிக்க முடியல? பயம். பயம். இவனுக்குள்ள ஒரு சந்தேகம் இருந்திருக்கும், எனக்கு கொடுக்கப்பட்டதோ ஒரு தாளந்து, இதை உபயோகப்படுத்தினா நான் சக்ஸஸாக இருக்க முடியுமா? சிலருக்கு சக்ஸஸ் கண்டாலே பயம், வெற்றியை கண்டாலே பயம். ஆனால் என்ன தெரியுமா செய்வாங்க? முயற்சியே செய்ய மாட்டாங்க. இருக்கிற நிலைமையில் இருந்தாலே போதும். ரிவைவல்லாம் எனக்கு வேண்டாம், சர்வைவல் போதும். ஏதோ காலைல எழுந்தோமா, 3 நேரம் சாப்பாடு சாப்பிட்டோமா, நைட் தூங்கினோமா, அடுத்த நாள் காலைல எழுந்தோமா, வாழ்ந்தோமா, போனோமா, அவ்வளோதான். விருத்தி பெருக்கம் இதெல்லாம் எனக்கு வேண்டாம். ரிஸ்க் எடுக்க விரும்பல. விசுவாசம் என்னைக்குமே ரிஸ்க் தான், தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து சொன்னார், உனக்குரிய எல்லா காரியத்தையும் நீ விட்டுட்டு நான் காண்பிருக்க தேசத்துக்கு போ. ஒருவேளை அவன் சொல்லியிருந்தான், ஆண்டவரே நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல, இருக்கிற இடத்துலயே அப்படியே இருப்பேன், ஆனா நீங்க ஆசீர்வதிங்க. ஆண்டவர் சொன்னார், இல்ல இல்ல, எல்லாத்தையும் விட்டுட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ.
பிரியமானவர்களே, கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படினா ஒரு தைரியம் வேணும். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை விரும்புவதில்லை, தேவனுக்கு கீழ்ப்படிய விரும்புவதில்லை, ஆண்டவருக்கு எதிராக மனத்தாங்கள் உண்டு. காயினுக்கு இருந்தது, ஆபேலை மாத்திரம்தான் ஆசீர்வதிக்கிறீங்க, என்ன ஆசீர்வதிக்கல. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் உங்களுடைய ஆவியில் நடக்கிற காரியங்களை துணைமா எடுத்து காண்பித்து பேசிக் கொண்டிருக்கிறார். அடுத்தனுடைய ஆசீர்வாதத்தில் நீங்க என்ன செய்யணும்? சந்தோஷப்படணும், பொறாமைப்படக்கூடாது. ஹல்லேலூயா. வாயை திறந்து ஆசீர்வதிங்க, எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. உங்களை சபிக்கிறவர்களை நீங்க ஆசீர்வதிக்கணும். ஆசீர்வதிக்கவே அழைக்கப்பட்டிருக்கிறீங்க, சபிக்காதீங்க. சரி, நாசமா போவேன் சொல்ல மாட்டோம், அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்போம். மனசு சொல்லிக்கிட்டு இருக்கோம், உருப்பிட மாட்டா, டேய் நீ உருப்பிட மாட்ட. சரிண்ணா நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, நல்லா இருங்கய்யா, நல்லா இருங்க. அதுக்கு அர்த்தம் என்ன? ஜஸ்ட் த ஆப்போசிட், உருப்பிடாம போயிருவேன். சரி போயிட்டு வா. பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறா, நீ ஆசீர்வதிக்கணும். ஹல்லேலூயா. நான் ஆசீர்வதிக்கவே அழைக்கப்பட்ட மனுஷன். யார் வேணாலும் இருக்கட்டும், எனக்கு நன்மை செய்கிறவங்களா இருக்கட்டும், தீமை செய்கிறவங்களா இருக்கட்டும், எனக்கு விருப்பமுள்ளவங்களா இருக்கட்டும், எனக்கு விரும்பாதவங்களா இருக்கட்டும், எல்லாரையும் இந்த நாம் என்ன செய்யும்? சபிக்காது, ஆசீர்வதிக்கணும். ஹல்லேலூயா. நான் ஆபிரகாமின் சந்ததி. தீமைக்கு பதிலாக நன்மை செய்யுங்க, சாபத்துக்கு பதிலாக ஆசீர்வாதத்தை கொடுங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்துவா. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இவன் சொல்லுகிறான், பயந்து போய். சிலருடைய வாழ்க்கையில் அநேக பயம் இருக்குது, எழும்ப முடியல. இவனுக்குள்ள ஒரு பயம், சந்தேகம் இருந்தது. என்ன தெரியுமா? இந்த இருக்கிறதே ஒரு தாளந்து, இதை முதலீடு செய்து லாஸ் ஆயிடுச்சுன்னா என்ன செய்யறது? பிரியமான சிலருடைய வாழ்க்கையில் இந்த பயம் பாருங்க உங்களை கட்டி வைத்து இருக்கிறது. நீங்க எங்கேயோ போயிருக்க வேண்டிய ஆளு, எங்கேயோ எழும்பி நட்சத்திரத்தை போல பிரகாசிக்க வேண்டிய பாத்திரம். But you are bound with fear. You are paralyzed with fear. You are not able to rise up and shine for the glory of God. இந்த காலவெளியில் ஆண்டவர் உங்களை கட்டி வைத்திருக்கிற அந்த பயத்தின் ஆவியிலிருந்து உங்களை விடுதலை செய்வாராக. பிரியமானவரை நல்லா கவனிங்க. அந்த ஒரு தாளந்து எங்கிருந்து வந்தது? எங்கிருந்து வந்தது? எஜமான இடத்துல இருந்து வந்தது. ஹல்லேலூயா. முதல்ல உங்களுக்கு தெரியணும், என்னிடத்தில் இருக்கிறதெல்லாம் எங்கிருந்து திரும்ப வந்தது? மனுஷன் இருந்து வரல, வானத்தை பூமி படைத்த சர்வ அதிகாரம் உள்ள எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்துடைய இயேசுவின் கரங்கள்ல இருந்து எனக்குள்ள வந்திருக்குது. ஹல்லேலூயா. அந்த கிருபை, அந்த ஞானம், அந்த திறமை, அந்த வல்லமை தேவன் உங்களுக்குள்ள அனுப்பியிருக்கிற எல்லாமே பரத்தின் பிதாவின் இடத்திலிருந்து, ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து நேர்த்தியா உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன், ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொண்ட எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில கெயினா தான் இருக்கும், லாஸா இருக்காது. அது விருத்தியை கொண்டு வரும். பிசாசுனுடைய இருதயத்தில் சொன்ன பொய் பயத்தை கொண்டு வந்துச்சு, அதை உபயோகப்படுத்தக்கூடாது, லாஸ் ஆயிரும். ஐயா, தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவன் உங்களுக்கு கொடுக்கிற தாளந்தை பயன்படுத்தும் போது விருத்தி தான் உண்டு, ஒழிய லாஸ் வராது. பயத்தினால் உங்களுக்குரிய பொக்கிஷங்கள்லாம் புதைந்து இருக்கிறது. ஆண்டவர் பாருங்க, மோசேட்ட கேட்டார், உன் கையில் என்ன இருக்கு? ஆடு மேய்க்கிறவங்க என்ன இருக்கு? கோல், ஆடு மேய்க்கிற கோல். ஆண்டவர் சொன்னார், போ, அந்த கோல் போதும், நீ போ. நீ போய் பார்வோனுக்கு முன்பாக நின்று சொல், என் ஜனங்களை போகவிடு, என்னுடைய வாயாக உன்னை அனுப்புகிறேன், போ. பரலோகத்தின் வல்லமை அதிகாரம் உன்னோடு கூட இருக்கும். பிரியமானவர்களே, கையில் எது இருந்தாலும் பரவாயில்ல, கூட இருக்கிறவர் யாரும் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? பிரியமான தேவனுடைய பிள்ளை, நீங்க இருக்கிற எல்லா இடத்துலையும் உங்களுக்கு சக்சஸ் தான், ஃபெயிலியர் கிடையாது. ஏன் தெரியுமா? என்னை அனுப்பினவர் தேவன். நீங்க இருக்கிற கம்பெனியில் உங்களுக்கு எல்லாம் துன்பம் கொடுக்கலாம், பிரச்சனை கொடுக்கலாம், இவன் விட்டுட்டு ஓடின்னு சொல்லி பிளான் பண்ணலாம். ஆனா ஒன்னு சொல்லி கொள்ளுகிறேன், உங்களை அங்க அனுப்பினவர் தேவன் அல்லவா? உங்களை ஆசீர்வதிப்பா, உங்களை உயர்த்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா.
தேவன் உங்களுடைய கரங்களை கொடுத்தது எல்லாமே விருத்தி அடையுங்க. அது குறுகி போகாது. ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொன்ன காரியம், கிதியோனே உனக்கு இருக்கிற கொஞ்ச பலத்தோடு போ, கொஞ்சம் பலம் தான், போ, உன்னை அனுப்புகிற நான் அல்லவா, நான் உன்னோடு கூட இருப்பேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க எதிர்பார்க்கிற ஒரு பொக்கிஷம், ஒரு பிரேக் த்ரூ, அது உங்களுக்குள்ளதான் புதைந்து இருக்குது. தோண்டி எடுங்க. ஏதோ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க பயன்படுத்தாம இருக்கிறீங்க. ஆண்டவர் கொடுத்த அந்த தாளந்து என்ன உங்களுடைய வாழ்க்கை, அதை நீங்க அறிந்து அதை எடுத்து நீங்க பயன்படுத்தி நீங்க செயல்படுத்தும் போது அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமையுள்ளதாக இருக்கிறது. உங்களுக்குள் புதைந்திருக்கிற அந்த தரிசனத்தை தோண்டி எடுங்க. உங்களுக்குள் புதைந்திருக்கிற அந்த ஜெப வாழ்க்கையை தோண்டி எடுங்க. உங்களுக்கு புதைந்திருக்கிற அந்த நல்ல குணங்களை தோண்டி எடுங்க, உபயோகப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விசேஷமான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். விசேஷமான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய பார்வையில் நம்ம எல்லாரும் விசேஷமானவர்கள். ஹல்லேலூயா. உங்களுடைய கண்ணோட்டம் தரிசனத்தின் அடிப்படையில் இருக்கட்டும். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்க்காதீங்க. இன்னைக்கு இருக்கிற நிலைமையில ஆண்டவர் உங்களுடைய கரங்களை எதை கொடுத்திருந்தாலும் உண்மையா செய்ய ஆரம்பிங்க. உங்களுடைய உயர்வை நோக்கி ஆண்டவர் உங்களை எடுத்து சொல்வா. உங்களுடைய சூழ்நிலை மாறும், உங்களுடைய எதிர்காலம் மாறும். ஹல்லேலூயா. உங்களுக்கு எதிராக உள்ளவங்க எல்லாமே உங்கள் பக்கமா வந்து சேருவாங்க. உங்களுடைய சத்துருக்கள் முன்பதாக உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்களுடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவா. ஆனா உண்மையுள்ள பாத்திரமா உபயோகிக்க ஆரம்பிங்க. ஜெபிக்க முடியுமா? மணிக்கணக்கா ஜெபம் பண்ணுங்க. எதுவுமே இல்லைன்னு சொல்லாதீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் வல்லமையில் ஆண்டவர், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. அம்மா, ஐயா, சௌரனே, சௌதரியே, தம்பி, தங்கச்சி, உன்னிடத்தில் இருக்கிற அந்த ஒரு தாளந்தை நீ புதைத்து விடாதே. ஹல்லேலூயா. பரலோகத்திலிருந்து தேவன் உன்னுடைய ஆவியில் பொக்கிஷமாய் கொடுத்த காரியங்கள் ஒருவேளை இதுவரைக்கும் நான் பயன்படுத்தல, உங்களுக்கு தெரியும் இல்லையா? தோண்டி எடுங்க. இயேசுவின் நாமத்தில் தோண்டி எடுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எது மனுஷன் உங்களுடைய வாழ்க்கை இல்லைன்னு சொன்னாலும் அதை ஆண்டவர் உண்டுன்னு ஆக்கி காட்டுவா. ஏன்னா இல்லாதவைகளை இருக்கிறவர்கள் போல அழைக்கிற தெய்வம். எது பிசாசு உங்களுடைய வாழ்க்கையில் முடியாது, நடக்காது என்று சொன்னானோ இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன், ஆண்டவர் அதை முடித்து காட்டுவா. மனுஷனால் கூடாதுதான், தேவனால் கூடுமே. Open your mouth and say God can. நல்லா சத்தமா சொல்லுங்க, God can. தேவனால் கூடும். கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்துவோமா? நன்றி செலுத்துவோமா? Hallelujah. Come out of your hiding place. பயம் உன்னை புதைத்து விட அனுமதிக்காதே. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் தங்களுடைய ஒளிப்பிடங்களை விட்டு வெளியே வர போறீங்க. பயம் உங்களை கட்டி வைத்திருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் இதுவரைக்கும் நான் செய்ய முடியாது என்று சொன்ன காரியங்களை நீங்க செய்ய போறீங்க. ஆண்டவருக்கு வாய் திறந்து பேச போறீங்க. ஆண்டவருக்கு பெரிய காரியங்களை செய்ய போறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ராஜ்யம் உங்களை பெருகும்படிக்கு அழைக்கிற இந்த காலவேளை ஆண்டவர் உங்களை பெருகும்படி அழைக்கிறார். எழும்பி நிற்போமா? ஹல்லேலூயா. I am a winner. Say, I am a winner. Come on, everybody. சிலர் அதத்தை குறித்து மேன்மை பாராட்டினார்கள், சிலர் குதிரை குறித்து மேன்மை பாராட்டினார்கள், சிலர் அதத்தை குறித்து மேன்மை பாராட்டினார்கள், சிலர் குதிரை குறித்து மேன்மை பாராட்டினார்கள், சிலர் அதத்தை குறித்து மேன்மை பாராட்டினார்கள், சிலர் குதிரை குறித்து மேன்மை பாராட்டினார்கள், சிலர் அதத்தை குறித்து மேன்மை பாராட்டினார்கள், சிலர் குதிரை குறித்து மேன்மை பாராட்டினார்கள். நான் என்று சொல்ல ஒன்றுமே இல்லை, நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் என்று சொல்ல ஒன்றுமே இல்லை, நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றுமே இல்லை,
எனக்கெல்லாம் நீதானே, எனக்கெல்லாம் நீதானே. உம்மை குறித்து மேன்மை பாராட்டுவேன். கரங்களை வைத்து சொல்லுங்க. உம்மை குறித்து மேன்மை, கண்களை மூடி கரங்களை வைத்து, இரு கரங்களை வைத்து, கமான். உம்மை குறித்து மேன்மை பாராட்டுவேன். இந்த நாவு உம்மை குறித்து பேசணுமாப்பா. உம்மை குறித்து மேன்மை பாராட்டுவேன். உம்மை குறித்து மேன்மை பாராட்டுவேன். இயேசுவே உம்மை குறித்து மேன்மை பாராட்டுவேன். ஹல்லேலூயா. உம்மை குறித்து மேன்மை பாராட்டுவேன். இயேசுப்பா உம்மை குறித்து மேன்மை பாராட்டுவேன். உம்மை குறித்து மேன்மை பாராட்டுவேன். இயேசுவே உம்மை குறித்து மேன்மை பாராட்டுவேன். ஹல்லேலூயா. உம்மை குறித்து மேன்மை பாராட்டுவேன். இயேசுவே உம்மை குறித்து மேன்மை பாராட்டுவேன். 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 Come on, say it again. உம்மை குறித்து மேன்மை பாராட்டுவேன். இயேசுவே உம்மை குறித்து மேன்மை பாராட்டுவேன். உம்மை குறித்து மேன்மை பாராட்டுவேன். இயேசுவே உம்மை குறித்து மேன்மை பாராட்டுவேன். ஒரு முறை கூட உம்மை குறித்து மேன்மை பாராட்டுவேன். இயேசுப்பா உம்மை குறித்து மேன்மை பாராட்டுவேன். நான் என்று சொல்ல ஒன்றுமே இல்லை, நான் நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றுமே இல்லை. நான் என்று சொல்ல ஒன்றுமே இல்லை, நான் நான் என்று சொல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க. ஒன்றுமே இல்லை. நான் என்று சொல்ல கரங்களை தட்டி ஒன்றுமே இல்லை, நான் நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றுமே இல்லை. நான் என்று சொல்ல ஒன்றுமே இல்லை, நான் நான் என்று சொல்ல ஏற்று நீதானே, என் மூச்சு நீதானே, என் பெருமை நீதானே, என் முதலும் நீதானே, என் வெற்றி நீதானே, எனக்கெல்லாம் நீதானே, எனக்கெல்லாம் நீதானே, எனக்கெல்லாம் நீதானே, என் பேச்சு நீதானே, என் மூச்சு நீதானே, என் பெருமை நீதானே, ஒரு முறை கூட என் முதலும் நீதானே, என் வெற்றி நீதானே, எனக்கெல்லாம் நீதானே, எனக்கெல்லாம் நீதானே. பலமுள்ள மட்டும் கரங்களை தட்டி சிறி அழைத்து கமான் கமான். இயேசுவே கொண்டாடுங்க கொண்டாடுங்க. நிறுத்த வேண்டாம் நிறுத்த வேண்டாம். ஆண்டவர் உன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். தேவ வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. பயத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறேன். பாதாளத்தின் வல்லமைகளை கட்டுகிறேன். பெற்றுக்கொள். ஒரு புதிய அபிஷேகம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. கரங்களை தட்டி பெற்றுக்கொள். உச்சன் தலையிலிருந்து உள்ளம் கால் மட்டும் அக்னி 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 அபிஷேகம். அக்னியின் அபிஷேகம். உன்னில் புதைந்திருக்கிற அந்த பொக்கிஷம் வெளியே வந்து கொண்டிருக்கிறது. புதைந்திருக்கிற பொக்கிஷத்தை என் ஆண்டவர் வெளியே கொண்டு வந்திருக்கிறார். ஓ, கடந்த காலத்தை போல எதிர்காலம் அல்ல. ஒரு மாற்றம் சகோதரி, உனக்குள் ஒரு மாற்றம். சகோதரனே, இன்றைக்கு ஒரு மாற்றம். அக்னியின் வல்லமே பேசுகிறேன். பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். ஃபயர் ஃபயர் ஃபயர். பரிசுத்த ஆவியானவர் அக்னி மயமா இறங்கிக் கொண்டிருக்கிறார். அக்னியின் மேகத்தை இந்த சபையில் பார்க்கிறேன். ஓ லாமா மாமா மாமா, சுழல் காற்றை போல சுற்றி சுற்றி வந்து மக்களை தொட்டு கொண்டு இருக்கிற பரிசுத்த ஆவியின் அக்னியின் மேகத்தை பார்க்கிறேன். பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். இது உன்னுடைய நேரம். எழும்பு. இது உன்னுடைய நேரம். எழும்பு. இது உன்னுடைய நேரம். தேவனுடைய மகிமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. அபிஷேகம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. வரங்கள், புதைந்திருந்த வரங்கள் எழும்பிக் கொண்டிருக்கிறது. ஓ காமானாசியா. காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் மகிமை உண்மையில் பிரகாசிக்கும். ஓ, ஒரு விடுதலை, ஒரு விடுதலை.
பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். ஃபயர் 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 ஃபயர். பரிசுத்தாவின் அக்கினியை பேசுகிறேன். ஆலயம் முழுவதும் சிறிய ஆலயத்தில் பெற்றுக்கொள்ளுங்க. கரங்களை தட்டி. வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்க. அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை, அங்கே விடுதலை. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி. தொலைக்காட்சியில் கூட என்னை பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்க எல்லாருக்கும் வாழ்க்கையிலும் புதைந்திருக்கிற அந்த பொக்கிஷங்கள் இயேசுவின் நாமத்தில் வெளியே வரும்படியாய் ஜெபிக்கிறேன். இன்றையிலிருந்து நம்முடைய பிள்ளைகள் பிரகாசிக்கட்டும். மறைத்து வைக்கப்பட வேண்டிய பாத்திரம் அல்ல, மரக்காலின் கீழ் இருக்க வேண்டிய விளக்கல்ல. நீ உன்னுடைய ஸ்தானத்திற்கு எழும்பு என்று ஆண்டவர் தீர்க்கதரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். ஓ விளக்கு, நீ எரிகிற விளக்கு, யோவான் ஸ்நானங்களை போல எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. உன்னுடைய ஸ்தானத்துக்கு நீ எழும்பு. உன்னுடைய ஸ்தானத்தில் நீ அமர்ந்து கொள். ஹல்லேலூயா. உன்னுடைய தீபம் எரியட்டும். மங்கி எரிகிற தீபம் தான். நான் அணைக்கவில்லை. சத்துரு அணைக்க முயற்சித்தான், நான் அனுமதிக்கவில்லை. மங்கி எரிகிற தீபமே எழும்பு. உன்னுடைய தீபத்தின் அக்கினி அதிகரிக்கட்டும். பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். ஃபயர் ஃபயர் ஃபயர். ஆண்டவருடைய கரம் அநேகரை தொட்டு கொண்டு இருக்கிறது. பயத்தின் ஆவிகள் உன்னை விட்டு புறப்பட்டு சென்று கொண்டு இருக்கிறது. இதுவரைக்கும் எதை குறித்து பயந்தாயோ அந்த காரியத்தை குறித்து நீ இனிமேல் பயப்படுவதில்லை. புதிய வாசல்களை தேவன் திறந்து கொண்டு இருக்கிறார். நீ இருக்கிற கம்பெனி உன் மூலம் ஆசீர்வதிக்கப்படும். நீ செய்கிற பிசினஸ்ல உன்னை கொண்டு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. நீ செய்கிற ஊழியத்துல இதுவரைக்கும் இல்லாத அபிஷேகம் உனக்குள்ளாய் கடந்து வருகிறது. மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. மாற்றங்கள் மாற்றங்கள் மாற்றங்கள். பெற்றுக்கொள். I release the fire fire fire. அக்கினியின் வல்லமையை பேசுகிறேன். ஆலயம் முழுவதும் அக்கினியின் வல்லமையை பேசுகிறேன். Hallelujah. Your life is never going to be the same. இருக்கிறவனமா உன்னுடைய வாழ்க்கை இருப்பதில்லை. ஆண்டவர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். மகிமை உமக்கு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென் சொல்லுங்க. எது பிசாசு உடைய வாழ்க்கையில முடியாது நடக்காது என்று சொன்னானோ இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன், ஆண்டவர் அதை முடித்து காட்டுவார். மனுஷனால் கூடாதுதான், தேவனால் கூடுமே. Open your mouth and say God can. நல்லா சத்தமா சொல்லுங்க, God can. தேவனால் கூடும். கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்துவோமா, நன்றி செலுத்துவோமா. மத்தேயு 25வது அதிகாரம் 14வது வசனம் முதல் 30வது வசனம் வரை வாசிக்கலாம். அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து
தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும், ஒருவனிடத்தில் 2 தாலந்தும், ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாலந்தை வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். 1 தாலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 2 தாலந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே, 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 1 தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாலந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்படுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. அப்படியானா நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாக இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடு வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுங்கள், உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான், இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். பரலோக ராஜ்யத்திற்கு ஒப்புமையாக அவர் சொன்ன ஒரு உவமையை குறித்து பார்க்கிறோம். இங்கு தூரதேசத்துக்கு பயணமாய் சென்ற ஒரு எஜமான் தன்னுடைய ஊழியக்காரரை அழைத்து ஒருவனுக்கு 5 தாலந்து, இன்னொருவனுக்கு 2 தாலந்து, மற்றொருவனுக்கு 1 தாலந்து கொடுத்து அவன் பயணித்து சென்றான். அவன் திரும்பி வந்து கணக்கு கேட்டபோது வேதம் சொல்லுகிறது, 5 தாலந்தை வாங்கினவன் அதை உடனடியாக முதலீடு செய்து வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். 2 தாலந்தை வாங்கினவனும் அப்படியாய் மற்ற 2 தாலந்தை சம்பாதித்தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, 1 தாலந்தை வாங்கினவன் போய் நிலத்தை தோண்டி அந்த தாலந்தை புதைத்து வைத்தான். பாருங்க, இந்த காணொலியில் நான் பேச விரும்புகிற சத்தியம், உனக்குள் புதைந்திருக்கிற பொக்கிஷம். வாய் திறந்து சொல்லுங்க, உனக்குள் புதைந்திருக்கும் பொக்கிஷம். இங்க வேதவசனம் சொல்லுகிறது, எஜமான் தன்னுடைய ஊழியக்காரரை வரவழைத்து தன்னுடைய ஆஸ்தியை அவர் வசமாய் ஒப்புவித்து கடந்து செல்கிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் வெளியே உள்ளவங்களை கூப்பிடல, தனக்கு சொந்தமான தனக்கு வேலை செய்யும்படி ஒப்பு கொடுத்த அந்த ஊழியக்காரரை அழைத்து தனக்குரிய அந்த ஆஸ்தியை அவர்கள் வசமாய் ஒப்புவித்து விட்டு அவன் கடந்து செல்கிறான். பாருங்க, அநேக முறை ஆண்டவர் அவர் தம்முடைய ஊழியக்காரராகிய உங்களை என்னை நம்பிதான் அநேக காரியங்களை கொடுக்கிறார். ராஜ்யத்தின் பொக்கிஷங்கள் யாருடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்குது என்றால்
உங்களுடைய கரங்களிலும் என்னுடைய கரங்களிலும் மாத்திரமே. அன்னைக்கு முறை பாருங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன், ஆண்டவரே என்னையே வெறுத்து உம்முடைய சிலுவை எடுத்துக்கொண்டு உமக்கு பின்பாக ஒவ்வொரு நாளும் வருவேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து அறிக்கை செய்து அதற்கென்று அர்ப்பணித்து வாழ்கிற வாழ்க்கையுடைய நம்மை சார்ந்து அவர் தம்முடைய பரலோகத்தின் பொக்கிஷங்களை ஒப்பு கொடுக்கிறார். ஆமென் சொல்லுமா? நம்முடைய வாழ்க்கையில் எது இருந்தாலும் பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு தாளம் இருந்தாலும் சரி, நம்ம அறிய வேண்டிய விஷயம், எனக்கு கொடுக்கப்பட்டவைகள் எல்லாம் எனக்குரியது அல்ல, என்னுடைய கரங்களில் ஒப்புவிக்கப்பட்ட காரியங்கள். All that I have do not belong to me, but it has been entrusted in my hands by the Almighty God. உங்களுடைய வாழ்க்கையில் எது வேணாலும் நீங்கள் நினைத்து பாருங்கள். உங்களுடைய குடும்பமாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், உங்களுடைய பணமாக இருக்கலாம், ஆஸ்தியாக இருக்கலாம், பேராக இருக்கலாம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையாக இருக்கலாம், நல்ல உடல் சுகமாக இருக்கலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை நம்பி நம்முடைய கரங்களில் ஒப்புவிக்கப்பட்ட காரியங்கள் எதையுமே நம்ம சொந்தம் பாராட்ட முடியாது. உங்களுடைய வாழ்க்கையை கூட நீங்கள் என்ன செய்ய முடியாது, ஜீவனை கூட சொந்தம் பாராட்ட முடியாது. ஒவ்வொரு நாளும் நாம் உயிரோடு இருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. ஆகவே நம்ம அறிய வேண்டிய சத்தியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா காரியங்களும் எனக்குரியது அல்ல, என்னை நம்பி ஆண்டவர் எனக்கு என்னுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்த காரியங்கள். பாருங்க, இந்த 3 ஊழியரை குறித்து உங்களோடு பேச விரும்புகிறேன். ஆண்டவர் இந்த அருமையான பகுதியில் எப்படி தேவனுடைய ராஜ்யம் ஒரு பெருக்கத்தின் காரியம் என்பதை குறித்து தெளிவாய் போதிக்கிறார். பாருங்க, ஆண்டவர் எப்பவுமே ஒரு பெருக்கத்தின் ஆண்டவர். இருக்கிற நிலைமையிலே நீங்க இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம எல்லாரும் விருத்தி அடையணும், நம்ம எல்லாரும் பெருகணும். ஆண்டவர் எப்பொழுதுமே பெருக்கத்தின் ஆண்டவர். ஆதாம் ஏவாளை அவர் சிருஷ்டித்த போது அவர் சொன்ன காரியம், நீங்க என்ன செய்வீங்க? பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, சத்தியத்தை கேட்கிறவங்க எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் சொல்லிக் கொள்கிறேன், நீங்கள் இருக்கிற வண்ணமாக இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. நாம் எல்லாரும் என்ன செய்யணும்? விருத்தி அடைய வேண்டும், ஒரு பெருக்க வேண்டும். குடும்ப வாழ்க்கையில், திருமண வாழ்க்கையில், நம்ம செய்கிற தொழிலில், ஆவிக்குரிய நிலைமையில், எல்லா நிலைமையிலும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விருத்தியை கொடுக்கும்படி விரும்புகிறார். ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்த போது அவர் சொன்ன காரியம், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து தாளந்துகளை எடுத்து சென்று அவன் உபயோகிக்க ஆரம்பித்தான். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய கரங்களில் உள்ள தாளந்தை நீ பயன்படுத்த ஆண்டவருக்கு உண்மையாக இருந்து, உங்கள் முதலாளிக்கு உண்மையாக இருந்து, நீங்கள் செய்கிற கவர்மெண்ட் வேலைக்கு உண்மையாக இருந்து, எல்லா நிலைமையிலும் முழு உழைப்பை நீங்கள் கொடுக்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர் விருத்தியை கட்டளையிடுகிறார். பாருங்க, ஆண்டவர் என்னைக்குமே சோம்பேறிகளை ஆசீர்வதிப்பது இல்லை. சிலவங்க நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, வேலை செய்ய மாட்டாங்க. நல்லா ஃபாஸ்டிங் பண்ணி அழுது ஜெபம் பண்ணுவாங்க. 8 மணி நேரம் வேலைனா 6 மணி நேரம் வேலை பார்த்துட்டு 4 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க. சில ஆட்கள் ஆஃபீஸ் போய் கையெழுத்து போட்டு அப்படியே போகிற ஆட்களும் இருக்கிறாங்க. ஏமாற்று வேலைகள். எப்படியே ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும்? ஆண்டவர் சொல்லுகிற காரியம், உன்னுடைய கையின் பிரயாசத்தை நீ என்ன செய்வாய்? சாப்பிடுவாய். கையின் பிரயாசம் உழைக்கணுமே. பிரியமான தேவனுடைய பிள்ளை, ஆண்டவர் உங்களை உண்மையுள்ளவன் என்று நம்பி கொடுத்த எல்லா காரியத்திலும் உண்மையா இருங்க, உழைங்க. ஹல்லேலூயா. எதிர்பார்க்கறதுக்கு மேலாக நீங்க செய்யணும். ஆமென். வேதப்படியா சொல்லுகிற தன் ஊழியக்காரரை அழைத்து அவர் வசமாய் தன்னுடைய ஆஸ்தியை ஒப்பு கொடுத்தார், ஒப்புவித்தார். இன்னைக்கு ஆண்டவனுடைய நம்பி கொடுத்திருக்கிற எல்லா இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், எல்லா காரியமும் தேவன் உங்களை உண்மையுள்ளவன் என்று நம்பி உங்கள் கரங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறா. உண்மையாக வேலை செய்யணும். ஆமென். நமக்கு மேலே உள்ளவங்களுக்கு அவங்களுடைய எண்ணங்களை புரிந்து நம்ம என்ன செய்யணும்? வேலை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பாருங்க, யோசேப்பினுடைய வாழ்க்கை குறித்து பார்க்கும்போது ஆண்டவர் அவனுக்குள்ள சில தாளந்துகளை வைத்திருந்தார். அவனுக்கு இருந்த தரிசனமா பெருசு. அவனுடைய தரிசனம் என்ன கேட்டீங்கன்னா, அவனை ஆண்டவர் மிகவும் ராஜாவை போல உயர்த்துவார். அவனுடைய அப்பா அம்மா, அவனுடைய எல்லா சகோதரர்களும் அவனுக்கு முன்பாக பணிந்து வணங்குவார்கள். பெரிய தரிசனம்.
ஆனால் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அடிமையாக விற்கப்பட்டுட்டான். ஆனால் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவனை உயர்த்துவதற்கு உரிய முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் எப்பவுமே உழைக்கிற ஒரு வாலிபனாக இருந்தான். வாலிப பிள்ளைங்களாம் கவனிங்க, நல்லா உழைக்கணும். ஆமென். நல்ல வேலை செய்யணும். அவனை போத்திபார் வீட்டில் அடிமையாக வைத்திருந்தாங்க. ஆனால் அவன் அடிமையை போல வேலை செய்ய, அடிமைக்கு மேலே வேலை செய்தான். ஆமென். அவனுக்குள்ள இருந்த தேவனுடைய அபிஷேகம் வல்லமையாய் கிரியை செய்தது. அவனுடைய பேரோ அடிமை, இருக்கிற இடமோ போத்திபாருடைய அரண்மனை. நல்லா கவனிங்க, நிறைய பேர் இடத்த பார்த்து வேலை செய்வாங்க. பெரிய இடமா இருந்தால் நல்லா பெரிய வேலையை செய்வாங்க. சின்ன இடமா இருந்தால் ஆமாம் ஏமாத்திட்டு போயிடணும். பெரிய ஆர்டர் இருந்தால் நல்லா செய்யணும். சின்ன வேலையாக இருந்தால் கூப்பிட்டா கூட வரமாட்டாங்க. ஏன்னா அது சின்ன வேலை, மதிப்பு தெரியல. யோசேப்பினுடைய வாழ்க்கையை பாருங்க. அவன் இருந்தது ஒரு அடிமையின் ஸ்தானத்தில் இருந்தாலும் கூட பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய ஞானத்தினாலே அவனை நிரப்பி இருந்ததுனால அவன் நன்றாக வேலை செய்தான். ஆமென். போத்திபார் கொஞ்சம் விட்டு கவனிக்கிறான். எத்தனையோ அடிமைகளை பார்த்தவன், இந்த அடிமை வித்தியாசமா இருக்கிறானே, இவனுக்குள்ள தேவனுடைய ஆவியானவர் வாசம் செய்கிறார். பாருங்க, அடிமையை தூக்கி என்ன ஆக்கிட்டான்? சீஃப் ஆபீசரா மாட்டிட்டான். இடத்திற்கு ஏற்றார் போல் வேலை செய்தா ஆசீர்வதிக்கப்பட முடியாது. தேவனுக்கு பிரியமுள்ள வகையில் உங்களை நம்பி ஒப்புவிக்கப்பட்ட எல்லா வேலையிலும் நீங்க 100% மேல உண்மையா வேலை செய்யணும். ஹல்லேலூயா. பிசினஸ் பண்றவங்க கிளையன்ட்ஸை ஏமாத்தாதீங்க. 5 தாளந்தை வாங்கினோம், உடனே போய் வேலை செய்ய ஆரம்பித்தான். இன்னைக்கு அநேகர் சொல்லுகிற காரியம், எனக்கு ஒண்ணுமே இல்லைங்க வாழ்க்கையில. மற்றவங்கெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்க பாருங்க என்ன தாளந்து இருக்குது, இவங்களுக்கு பாருங்க என்ன தாளந்து இருக்குது, நான் அவங்கள மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். நீங்கள் எதுக்கு அவங்கள மாதிரி இருக்கணும்? நீங்கள் அவங்கள மாதிரி இருந்தால் அது வேற மாதிரியா இருக்கும். எல்லாரும் ஒரே மாதிரியா இருக்க ஆண்டவர் நம்மளை அழைக்கவில்லை. ஜெராக்ஸ் காப்பி மாரி ஆண்டவர் யாரையுமே படைக்கலைங்க. தனித்துவம், ஒரு யூனிக்னஸோட எல்லாரையும் படைத்திருக்கிறா. ஆமென். நீங்கள் உங்களை மாதிரி இருந்தால் தான் ரொம்ப நல்லது. நீங்கள் மற்றவங்கள மாதிரி இருந்தால் நீங்கள் உயிரோடவே இருக்க வேணாம், இல்லையா? அவங்களே இருந்துட்டு போகலாமே. ஒரே மாதிரி எதுக்கு 2 ஆட்கள்? ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனையும் தனித்துவம் நிறைந்த வகையில் படைத்திருக்கிறார். ஆண்டவருடைய பார்வையில் நீங்கள் விசேஷமானவங்க. மனுஷன் ஒருவேளை அதை பார்க்காம இருக்கலாம். உங்கள் வீட்டில் உள்ள கணவர் பார்க்காம இருக்கலாம், மனைவி பார்க்காம இருக்கலாம். பெற்றவங்க கூட என்ன சொல்லுவாங்க? பேய், கழுத, இல்லைங்களா? என்னென்ன வார்த்தையெல்லாம் சொல்லுவாங்க, நான் சொல்ல விரும்பல. அப்பா அம்மா பிள்ளைகளை சொல்கிறாங்க, அது எப்படி உருப்பிடும்? உருப்படவே உருப்படாது. ஏன்னா பெற்றவங்களும் என்ன சொல்றாங்க? தகாத வார்த்தைகளை சொல்லி திட்ட வேண்டியது. ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைய ஆண்டவர் உன்னை அதிகமாக நேசிக்கிறார். பாவிகளாக இருக்கும்போது நமக்காக மரித்த தெய்வம். ஆண்டவருடைய பார்வையில் நீங்கள் விலையேற பெற்றவங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நல்ல பொக்கிஷங்களை கொடுத்திருக்கிறார், நல்ல தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். என்னைக்குமே வாய் திறந்து சொல்லாதீங்க எனக்கு ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. இருக்கிறத முதல்ல கண்டுபிடிங்க. ஆமென். பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து சொல்லுங்க, இருக்கிறத முதல்ல கண்டுபிடிங்க. பாருங்க, நம்ம என்னைக்குமே அடுத்த ஆளை பார்த்தே பழகின உலகம். சாப்பிட்டா கூட நம்ம வேலையை பார்க்க மாட்டோம், அடுத்த வேலையில் என்ன இருக்கு. நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டு அடுத்த வீட்டை பார்த்துக்கிட்டே இருப்போம், என்ன வேலை நடக்குது, அடுத்தவங்க என்ன சாரி கட்டுறாங்க, ஏதோ புதுசாக இருக்குதா. ஏன்னா மனுஷனுக்கு இயல்பான ஒரு சிந்தனை. ஏன்னா எதுலையுமே திருப்தி இல்லை. ஃபுல்லாக உலகத்தையே சுற்றி சுற்றி பார்த்து எல்லாரையும் கவனித்து நமக்குள்ள தேவன் கொடுத்திருக்கிற அந்த கிருபைகள், வரங்கள், தாளந்துகளை நம்ம இனம் கண்டுகொள்ளவே இல்லை. ஐயா, நீங்கள் விசேஷமானவர். உங்களை முதல்ல நீங்கள் நேசிக்கணும். அம்மா, உங்களை நீங்கள் முதல்ல நேசிக்கணும். ஆண்டவர் சொன்ன காரியம், உன்னை போல் பிறனையும் நேசி. நம்ம அடுத்தவங்க வைத்திருக்கிறத நேசிக்கிறோம், அவங்களை நேசிக்க மாட்டோம். ஏன்னா நம்மளே நேசிக்கல, நம்முடைய கிருபைகள் தெரியல. யோசேப்பு பாருங்க, ஆண்டவர் அவனை தன்னுடைய தேசத்திலிருந்து பிரித்து, அப்பமா வீட்டை பிரித்து அவனை எங்க அனுப்பியிருக்கிறார்? இன்னொரு தேசத்துக்கு அடிமையாக அனுப்பியிருக்கிறார். ஆனால் அவனுக்கு ஒரு காரியம் நல்லா தெரியும், எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் சிறந்தது. எனக்கு இருக்கிற டைட்டில் வேணா அடிமையா இருக்கலாம், ஆனால் எனக்குள்ள இருக்கிற வல்லமை உள்ளவ, எனக்கு இருக்கிற பொக்கிஷத்தை நான் அறிவேன். அங்கே உட்காந்து அழுதுகிட்டே இருக்கல, அப்பா அம்மாவை பார்க்கணும், ஒரு டெலிஃபோன் பண்ணணும், இமெயில் பண்ணணும், அதெல்லாம் இப்போ கிடையவே கிடையாது, இல்லையா?
அவன் கொடுக்கப்பட்ட வேலையில் ஜாக்கிரதை உள்ளவனாய் இருந்தான். தன்னுடைய வேலையில் ஜாக்கிரதை உள்ளவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக இல்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக இருப்பான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறது போல உங்களுக்கு தேவன் கொடுத்த அந்த வேலையை செய்யுங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய பாஸ் ஒருவேளை கிறிஸ்தவராக இல்லாமல் இருக்கலாம், ஆண்டவரை அறிந்தவராக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவனுக்கு பயந்து ஒரு தரிசனத்தோடு முழு உழைப்பை கொடுங்க. எதிர்பார்ப்பதற்கு மேலாக வேலை செய்யுங்க. நல்ல பெயரை வாங்குங்க. ஆண்டவரின் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வாழ்க்கையில் கொடுக்கிறது எல்லாமே கிரியை செய்யுங்க. ஆமென். எதுவுமே நடக்கலன்னு சொல்லவே கூடாது. சிலங்க அழுது ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே வேலை இல்லை, ஆண்டவரே வேலையை கொடுங்க, ஆண்டவரே 40 நாள் உபவாசம் பண்ணி ஆண்டவர் வேலை கொடுப்பாரு. வேலை கொடுத்த பிறகு அங்கே போய் கட் பண்ணிட்டு வர்றது, ஒழுங்காக வேலை செய்யறதில்ல, மேலே உள்ளவங்களை எதிர்த்து பேச வேண்டியது, கலகம் பண்ண வேண்டியது, கோல் பேச வேண்டியது. இந்த வேலை எனக்கு பிடிக்கலங்க, வேற வேலை பார்க்கணும், இப்போ வேற வேலைக்கு ஜெபம் பண்ணணும். இருக்கிற வேலையை ஒழுங்காக செய்ய முடியல. நல்லா யோசித்து பாருங்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்திருந்தா அந்த வேலையில் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு ஆண்டவர் ஒரு பிசினஸ் கொடுத்திருந்தா அந்த பிசினஸ்ல ஒரு விருத்தியை கொடுப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த வேலை எப்படி ஆசீர்வதிக்கப்படாமல் போக முடியும்? அடிமையா அனுப்பினார், ஆனா அடிமையை போல வேலை செய்யல, ராஜாவின் புள்ள போல வேலை செய்தான். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சந்தர்ப்பங்களை கொடுக்கிறார். சந்தர்ப்பங்கள் உங்களுடைய கண்ணோட்டத்தை பொறுத்தது. Opportunities are given to us, but it's a matter of perception. சிலருக்கு நல்ல கண்ணோட்டம் கிடையாது. போத்திபார் கூட்டு சொன்னாரா, யோசேப்பை கூட்டு, எப்போ அடிமையாக வந்திருக்கிற, நல்ல வேலை செஞ்ச, உன்னை முதலாளியை மாத்திரன்னு சொன்னாரா? இல்லை. அடிமையாக இருக்கிற நிலைமையில் அடிமையின் ஸ்தானத்தில் இருந்து நன்றாக முழு மனதையும் கொட்டி நல்ல முழு உழைப்பையும் கொடுத்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்தான். ஆண்டவர் அவனை உயர்த்தினார். ஹல்லேலூயா. உயர்வு கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து வர்றதில்லைங்க, உயர்வு பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து வருகிறது. யோவான் 3:27 சொல்லுகிறது, பரத்திலிருந்து ஒரு மனுஷன் கொண்டு கொடுக்கப்படாவிட்டால் எதையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். ஹல்லேலூயா. கம்பெனியை பார்க்காதீங்க, முதலாளியை பார்க்காதீங்க, ஆண்டவரை பார்த்து வேலை செய்யுங்க. ஹல்லேலூயா. நாளைக்கு ஆஃபீஸ் போகும்போது சொல்லுங்க, ஆண்டவரே இது நீங்கள் எனக்கு கொடுத்த வேலை, ஆண்டவரே உண்மையாக உழைப்பேன், பொய் சொல்ல மாட்டேன், எனக்கு மேலே உள்ளவங்களுக்கு 100% நல்ல உழைப்பை கொடுப்பேன். வேதம் சொல்லுகிறது, யோசேப்பின் நிமித்தம் கர்த்தர் போர்த்திபானுடைய வீட்டை ஆசீர்வதித்தார். அங்கதான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு இல்லையா? முதல்ல நான் ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டவரே, என் மூலம் இன்னொருத்தர் ஆசீர்வதிக்கப்படுறதா? அதான் முதல் படிக்கட்டு ஆசீர்வாதத்தில். நான் நல்லா இருக்கிறதுக்கு முன்னால் இன்னொருத்தர் நல்லா இருக்கணும். இது எப்படி இருக்கு சொல்லுங்க, ஒருவேளை நல்லா இல்லை அப்படின்னு. வேதம் சொல்லுகிறது, யோசேப்பின் நிமித்தம், அவனுடைய அயராத உழைப்பின் நிமித்தம் கர்த்தர் யோசேப்பினுடைய கூட இருந்து போத்திபாரை என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். போத்திபாரின் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, தீர்க்க தரிசனமாக சொல்ல விரும்புகிறேன். நீங்க எங்க வேலை பார்த்தாலும் சரி, உங்களுடைய கம்பெனியில நீங்க வேலை பார்க்குற இடத்துல ஆண்டவர் உங்களை அங்க அமர்த்தி இருக்கிறார். உங்கள் நிமித்தம் அந்த கம்பெனி ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. உங்கள் நிமித்தம் அந்த பிசினஸ் ஆசீர்வதிக்கப்படும். உலகத்துக்காரனுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், தேவனுடைய ஆவியினால், தேவனுடைய ஞானத்தினால் நிரப்பப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆங்காங்கே தேவன் அமர்த்தி இருக்கிறார். அவங்க மூலமா தான் அந்த கம்பெனிக்கு ஃபியூச்சர், அந்த கம்பெனியை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கணும், ஆண்டவரே என் மூலம் என் கம்பெனியை ஆசீர்வதிங்க, என் மூலம் என் முதலாளியை ஆசீர்வதிங்க. யோசேப்பு நிமித்தம் கர்த்தர் போத்திபானுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்தார். அடுத்து பாருங்க, 2 தாளந்து வாங்கினவன் அவனும் என்ன செய்தான்? உடனே போய் தனக்குரிய தாளந்துகளை உபயோகப்படுத்தி அடுத்த 2 தாளந்தை சம்பாதித்தான். இவன் 5 தாளந்து வாங்கணும்னு பார்க்கல. ஏற்கனவே சொன்னேன், நம்ம கையில் என்ன இருக்கு அதை முதல்ல பாருங்க. அடுத்தவங்க கையில் என்ன இருக்குன்னு நீங்க சொல்லக்கூடாது, பார்க்கக்கூடாது. இந்த 2 தாளந்து வாங்கினவன் பாருங்க, 5 தாளந்து வாங்கினவனை குறித்து அவன் அக்கறை கொள்ளவில்லை, அதை கண்டு பொறாமைப்படவில்லை. சிலருக்கு அதிக இதில் பொறாமை தான்.
ஏன்னா மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்க்கிறோம். 5 தாலந்து இவங்களுக்கு, எனக்கு 2 தாலந்து. அடுத்து தலைமையின் மேலே மனத்தாங்கல். என் முதலாளி சரியில்லை, என் எஜமான் சரியில்லை, அவர் பட்சபாதம் உள்ளவர், எனக்கு எப்படி 2 தாலந்து கொடுத்துட்டு அவனுக்கு 5 தாலந்து கொடுக்கலாம்? ஒருவேளை நீங்கள் வெளியே சொல்லாமல் இருக்கலாம். அப்படி பேசுகிறோமா? நீங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் தலைமைக்கு எதிராக நீங்கள் பேசுகிறீங்களா? பிரியமானவர்களே, வேதம் தெளிவாக சொல்லுகிறது, எல்லா அத்தாரிட்டியும் எல்லா அதிகாரமும் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் செய்கிற ஆஃபீஸில் உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களோடு சேர்ந்து தலைமைக்கு எதிராக பேசுகிறோமா? போதகருக்கு எதிராக பேசுகிறோமா? கம்பெனியில் உள்ள முதலாளிக்கு எதிராக பேசுகிறோமா? குடும்பத்தில் உள்ள தகப்பனுக்கு எதிராக பேசுகிறோமா? கவனம் தேவை. எங்க பொறாமை இருக்கோ பாருங்க, அன்னைக்கு அது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அந்த திறனை அழிச்சிடும். Jealousy will kill the creativity in your life. யாருக்கு பொறாமப்படக்கூடாது. பொறாம என்ன, ரொம்ப கெட்ட ஆமை. அதான் வீட்டில் ஆமையை வைக்கக்கூடாதுமாங்க பேருக்கு. சவுல் பொறாமையின் ஆமையோடு இருந்தான். தாவீது வருகிற வரைக்கும் அவனுக்கு எல்லாமே நல்லா இருந்தது. ஆனால் தாவீது வந்தவொன்னு என்ன ஆயிடுச்சு? பொறாமை ஆயிடுச்சு. வேதம் சொல்லுகிறது, இந்த 2 தாலந்து வாங்கினவன் 5 தாலந்து வாங்கினவன் பார்க்கவே இல்லை, பொறாமப்படலை. எனக்கு கொடுக்கப்பட்டது 2 தாலந்து. அவன் எஜமானை சரியாய் புரிந்து கொண்டான். சொல்லுங்க, சரியாய் புரிந்து கொண்டான். தனக்கு கொடுக்கப்பட்டதை என்ன செய்தான்? எடுத்து சென்று அவன் முதலீடு செய்து மேலும் 2 தாலந்துகளை சம்பாதித்தான். ஐயா, உங்களை ஆண்டவர் உங்களுக்கு எதை கொடுத்திருக்கிறாரோ அந்த நிலைமையிலே நீங்க பிரகாசிக்கும்படி ஆண்டவர் அழைத்திருக்கிறார். You are called to function in the level that God has called you to be. மற்றொரு போல நீங்க செய்யணும்னு அவசியமே கிடையாது. உங்களை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்காதிருங்க. அநேகருடைய பிரச்சனையே அதான். அநேகரோடு நம்ம ஒப்பிட்டு பார்த்து கொள்ளுகிறோம். நம்ம கையில் என்ன இருக்கு, அவங்க கையில் என்ன இருக்கு, நான் வச்சிருக்கிற கார் என்ன, அவங்க வச்சிருக்கிற கார் என்ன, என் வீடு எப்படி, அவங்க வீடு எப்படி, குடும்பத்தில் நடக்கும், சகோதர சகோதரிகளுக்குள்ள நடக்கும், வேலை செய்கிற இடத்துல நடக்கும். ஏன்னா நமக்காக நான் வாழலை, மற்றவங்களுக்காகவே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். முதல்ல உங்களுக்காக வாழுங்க, இயேசுக்காக வாழுங்க. ஆமென். மற்றவர் எது வைத்திருந்தாலும் பரவாயில்ல, உங்களை நம்பி ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த தாளந்துகளை நீங்கள் மனதார பயன்படுத்தி செயல்படுத்தும் போது ஆண்டவர் உங்களுக்கு விருத்தியை கொண்டு வருகிறார். அடுத்த வேதம் சொல்லுகிறது, 1 தாளந்து வாங்கினவன் இவன் ரொம்ப ஸ்மார்ட். பிரச்சனை இங்கே தான். இந்த 1 தாளந்தை வாங்கினவன் என்ன செய்தானா? போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். இவர் வேற மாதிரி பிசினஸ் பண்றாரு. கெயின் இல்லை, லாஸ் இல்லை, புதைச்சிரு அப்படியே. வேதம் சொல்லுகிறது, அவன் வெகு தூர பயணமாய் சென்றான். வெகு காலமான பின்பு எஜமான் என்ன செய்தாரா? திரும்பி வந்தாராம். இப்போ அது வரைக்கும் நம்ம ஐயா என்ன செய்தார்? 1 தாளந்தை வாங்கிட்டு போய் அதை நிலத்தை தோண்டி அதை புதைத்து வைத்தார். அவன் அதை கொண்டு முதலீடு செய்யலை, அதை விருத்தி அடையும்படியாய் அவன் முயற்சிக்கலை. நல்லா கவனிங்க, அநேக முறை நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாத போல தான் பிசாசு ஒரு தோட்டத்தை கொண்டு வருகிறான். என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைங்க, ஒன்றுமே இல்லை இப்படி சொல்கிறவங்க அநேகம் பேர் இருக்கிறாங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் இயேசு இருக்கிறாரா? இயேசு இருந்தால் எல்லாமே உண்டு. ஹல்லேலூயா. இந்த காலில் தான் பாடணும். சிலர் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள், சிலர் குதிரையில் குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். குதிரையும் இல்லை, ரதமும் இல்லை எனக்கு, அதுக்கு மேலே இயேசு எனக்கு இருக்கிறார். எனக்கு ஞானம் இல்லை, இயேசுவே என்னுடைய ஞானம். ஹல்லேலூயா. எனக்கு திறமை இல்லை, இயேசுவே எனக்குள்ள திறமை. எல்லாம் எனக்கு இயேசுவே. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நம்ம அறிய வேண்டிய விஷயம், சில காரியங்களை நம்ம பயன்படுத்தாம புதைத்து வைத்திருக்கிறோம். ஆவியானவர் சிலரோடு பேசி கொண்டு இருக்கிறார். நான் நம்பி உனக்கென்று ஒரு சில கிருபைகளை கொடுத்திருக்கிறேன், உனக்கென்று சில தாளந்துகளை கொடுத்திருக்கிறேன். மகனே மகளே, நீ அதை புதைத்து வைத்திருக்கிறாயோ, பயன்படுத்தாமலே வைத்திருக்கிறாயோ?
இந்த மூன்றாவது வேலைக்காரனை குறித்து பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, ஆஃப்டர் லாங் டைம், வெகு காலமான பின்பு அந்த எஜமான் திரும்பி வந்தபோது கணக்கு கேட்ட போது 5 தாளந்தை வாங்கினவன் 10 கொடுக்குறான், 2 தாளந்து வாங்கினவன் 4 கொடுக்குறான். ஆனால் பாருங்க, 1 தாளந்து கொடுத்தவன் என்ன சொல்கிறான்னா, அவனுக்கு கொடுத்தான். எதை கொடுத்தான்? 1 தாளந்த அப்படியே பத்திரமா வச்சிருந்து திருப்பி கொடுக்கிறது. 1 தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். முதல்ல பாருங்க, கண்ணோட்டமே சரியில்லை. யார் இடத்துல வேலை செய்கிறானோ அந்த முதலாளியை பற்றி அவனுக்கு ஒரு நல்ல எண்ணம் கிடையாது. அதை பல பேர்கிட்ட சொல்லியிருப்பான், இன்னைக்கு அவர்கிட்டே சொல்லிட்டான். ஐயா, நீங்கள் எப்படிப்பட்ட, அதாவது கல்லில் நார் உரிக்கிறாங்கிறாங்களே, அதை வித்தியாசமாக பைபிளில் இங்கே போட்டிருக்கு. அவ்வளோதான். என்ன சொல்கிறான்? நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன். இதை யாரை அவனுக்கு சொல்லி கொடுத்தது? யோசித்து பாருங்க. எஜமான பார்த்து கடினமுள்ள மனுஷன் என்று சொல்லுகிறாங்க. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் நல்லா கவனிங்க. நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்மளுடைய முதலாளியை குறித்து, எஜமான குறித்து தவறாக பேசுகிறோம். அவங்கள குறித்து ஒரு சரியான ஒரு கண்ணோட்டம் கிடையாது. அவங்கள பற்றி கூட வேலை செய்யவிட்டு குறை சொல்லுவோம். முதலாளிய பேரை கெடுப்போம், கம்பெனியோட பேரை கெடுப்போம். இவருடைய வாழ்க்கை குறித்து பார்க்கும்போது அவன் சொல்லுகிறான், நீ கடினமுள்ள மனுஷன். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஏன் விருத்தி இல்லைன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வேலை செய்கிற தலைமைத்துவத்துக்கு எதிராக பேசுறது. அது தேவனுக்கு விரோதமான ஒரு காரியம். பிரியமானவர்களே, எந்த இடத்துல உங்களை ஆண்டவர் வேலைக்கு அமைத்திருக்கிறாரோ, எந்த வேலையை கொடுத்திருக்கிறாரோ, யாருடைய அதிகாரத்துக்கு கீழே உங்களை உட்கார வைத்திருக்கிறாரோ, அவங்களுக்கு எதிராக பேசாதீங்க, பேசாதீங்க. உங்களை அந்த இடத்துல உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் நம்ம வந்து சேர்ந்திருக்கிறோம் என்றால் நிச்சயம் ஒரு பெருக்கம் உண்டு. குறைபட்டு கொண்டே போகிற வாழ்க்கையை வாழ ஆண்டவர் உங்களை அழைக்கல. ஒருவேளை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற சில நினைக்கலாம், வாழ்க்கையில் இன்னும் விருத்தி வரல ஐயா, இன்னும் கஷ்டத்தில் தான் இருக்கிறேன், மாதங்கள் கடந்து போகிறது, வருடங்கள் கடந்து போகிறது, நான் நினைக்கிற நன்மை ஆசீர்வாதங்கள் ஒரு விருத்தி, ஒரு கோடு போட்ட மாரி தாண்டவே முடியல என்னுடைய வாழ்க்கையில். ஆண்டவர் இன்னைக்கு சத்தியத்தை உங்களுக்கு கொண்டு வருகிறார். இன்றைக்கு உங்களுடைய ஆவியில் ஒரு விடுதலை உண்டு. உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் காணாத ஒரு பெருக்கத்திற்குள்ளாய் நீங்க கால் எடுத்து வைக்க போறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் சொன்ன காரியம், உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். 5 அப்பங்கள் 2 மீனை எடுத்து ஆண்டவர் கரங்களை கொடுத்த போது அவர் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்த பின்பு என்ன ஆயிற்று? அவை பெருக ஆரம்பித்தது. ஐயா, என் ஆண்டவருடைய கரங்களில் இருக்கிற எல்லாமே பெருக ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கை எங்க தினமா இருக்குது? ஆண்டவருடைய கரங்களில் இருக்குது, வேற எங்கேயுமே இல்லை. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நீங்க இருக்கிற இடம் உன்னதமானவருடைய மறைவு, சர்வ வல்லவருடைய நிழல். உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவது ஆண்டவருக்கு சுத்தமாக இருக்கிறது. பாருங்க, 5 தாளந்தை ஒருவனிடத்தில் கொடுத்தார், இன்னொருவனுக்கு 2 தாளந்து, இன்னொருவனுக்கு 1 தாளந்து. ஒருவேளை நம்ம நினைக்கலாம், ஆண்டவர் விருப்பத்தின் அடிப்படையில் அப்படி கொடுத்தாரா? இல்லை. விருப்பு வெறுப்பு என்று ஆண்டவரிடத்தில் எதுவுமே கிடையாது. There is no partiality with God. யார் எனக்கு வேண்டியவன் வேண்டப்படாதவன் என்று யாருமே கிடையாது. எத்தனை பேருக்கு புரியுது? மனுஷர்கள் தான் அப்படி இருப்பாங்க, ஆண்டவர் அப்படி இருக்க மாட்டார். எல்லாரையும் சரிசமமாய் நடத்துகிறவர். அந்த தாளந்துகளின் எண்ணிக்கை வித்தியாசப்பட்டதுக்கு காரணம் அவருடைய தனிப்பட்ட விருப்பம் அல்ல, அது அவருடைய திறமைக்கு தக்கதாக தாளந்துகளை பகிர்ந்தளித்தார். நல்லா கவனிங்க, அவனுடைய திறமைக்கு தக்கதாக எஜமான் துல்லியமாய் அவருடைய திறமையை அலசி ஆராய்ந்து கணக்கு போட்டு, இவனுக்கு இவ்வளோ கொடுத்தாதான் அவனால் வேலை செய்ய முடியும். 5 தாளந்து உள்ளவனுக்கு அவன் அதிகமாக வேலை செய்கிறவன், அதிகமாக திறமையுடையவன், அவனுடைய திறமைக்கு ஏற்றார் போல 5 தாளந்து கொடுத்தார். இன்னொருவனுக்கு 2 தாளந்து, இன்னொன்றுக்கு 1 தாளந்து.
ஆனால் இதில் உள்ள விசேஷமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தாளந்துகளில் வித்தியாசம் இருந்தாலும் இந்த 3 பேருக்குமே உள்ள ஒரு பொதுவான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எஜமான் கொடுக்கறதுக்கு முன்னால் அவங்க யார்கிட்டையுமே ஒன்றுமே கிடையாது. கரெக்ட் தானே? ஒன்றும் கிடையாது, யார்கிட்டத்துல ஒன்றும் கிடையாது. திறமை உள்ளவனாக இருக்கட்டும், அதிக திறமை உள்ளவனாக இருக்கட்டும், கொஞ்சம் திறமை உள்ளவனாக இருக்கட்டும், அவங்க கையெல்லாம் வெறுமையான கை. ஆனாலும் பாருங்க, ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவருடைய கரங்களில் தாளந்தை ஒப்பு கொடுக்கிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற கிருபைகள், தாளந்துகள்லாம் உங்களுடைய திறமைக்கு திறனுக்கு ஏற்றார் போல தான் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். சில நேரம் நம்ம நினைக்கிறோம், ஆண்டவர் அவங்களை ரொம்ப ஆசீர்வதிக்கிறாரு, என்னை ஆசீர்வதிக்கல. அவங்களுக்கு இன்னும் அதிகமாக கொடுத்துருக்கிறாரு, எனக்கு கம்மியாக கொடுத்துருக்கிறாரு. நம்ம ஊர் ஆட்கள் கேட்டிங்கன்னா எல்லாரையும் பார்த்து பார்த்தே கெட்டு போனவங்க. நம்ம வாழ்க்கையை நம்ம என்றைக்குமே சரியாக பார்க்கறதில்ல, சரியான கண்ணோட்டம் கிடையாது. ஆண்டவர் யாரையும் தனிப்பட்ட நிலைமையில் விருப்பு வெறுப்புக்கு உட்படுத்துவதில்லை. அவனுடைய திறமைக்கு தக்கதாக தாளந்துகள் என்ன செய்தார்? பிரித்து கொடுத்தார். பாருங்க, 5 தாளந்தை வாங்கினவன், வேதம் சொல்லுகிறது, அவன் உடனே போய் என்ன செய்தானா, அதை வியாபாரம் பண்ணி அதை மற்ற 5 தாளந்துகளாய் சம்பாதித்தான். நல்லா கவனிங்க. இந்த 5 தாளந்தை வாங்கினுடைய வாழ்க்கையை குறித்து கொஞ்சம் யோசித்து கொண்டிருந்தேன். அவன் 5 தாளந்தை வாங்கினவன் உட்காந்து யோசிக்க ஆரம்பித்திருப்பான். உடனே இதுவரைக்கும் இல்லாத ஒரு காரியம் என் கையில் இன்னைக்கு வந்திருக்குது, நான் இதை கொண்டு எப்படி நான் இன்னும் பெருகுவது, இதை இன்னும் எப்படி விருத்தி செய்வது என்பது என்று முதல்ல அவனை யோசித்து இருப்பான். பாருங்க, முதல்ல சிந்தனையில் மாற்றம் வரணும். சிந்தனையில் என்னைக்கு மாற்றம் வருதோ அன்னைக்கு தான் வாழ்க்கையில் மாற்றம் வரும். ஒரு மனுஷனுடைய யோசனை எப்படி இருக்கிறதோ அப்படி அவனுடைய வழிகளும் இருக்குது. இன்னைக்கு அநேக முறை பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கை ஏன் இருக்கிற மாதிரியே இருக்குது. ஒவ்வொரு நாளும் அதே மாதிரி தான், புதுசாக ஒன்றும் கிடையாது. நேற்று எப்படி இருந்ததோ இன்றைக்கும் அப்படி தான் இருக்கும், இன்றைக்கி எப்படி இருந்ததோ நாளைக்கும் அப்படி தான் இருக்கும், சாகிற வரைக்கும் எல்லா நாளுமே ஒரே நாள் தான். அப்படி இல்லை பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய கரங்களில் விசேஷமான காரியங்களை கொடுத்திருக்கிறார், தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு மனுஷனையும் படைக்கும் போதே ஆண்டவர் யாரையுமே சும்மா படைக்கல. அவங்க ஆவி, ஆத்மா, சரீரம், மனது, சிந்தனையில் ஒவ்வொரு மகனுக்கும் ஏற்ற தாளந்துகளை புதைத்து தான் பிறப்பு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இவனுடைய வாழ்க்கையில் இவன் பெருக வேண்டும் எனக்கு ஒரு ஆவல் இருந்தது. அநேக பேருக்கு அந்த ஆவலே கிடையாது. ரொம்ப மன நிம்மதியாக வாழ்வாங்க. நானும் என் மனைவியும் 2 பிள்ளைகளும் ஆண்டவர் அன்னைக்கு வீடு கொடுத்தாரு, சோறு கொடுத்தாரு, நல்லா சாப்பிட்டோம், தூங்கணும், அடுத்த நாள் காலையில் எழுந்துச்சு திருப்பி அதே வாழ்க்கை தான். ஐயா, நான் இருக்கிற நிலைமையில இருந்து நான் பெருக வேண்டும், இப்படியே இருக்க நான் விரும்பல ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரு விருத்தி இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு தரிசனம் வேணும். நான் பெருக வேண்டும் என்று ஒரு தரிசனம் இருக்க வேண்டும். வேதம் அப்படியே சொல்லுகிறது. யாபேஸ் என்ற ஒரு மனுஷனை குறித்து சொல்லும் போது அவனுடைய தாய் அவனுக்கு துக்கம் என்று பெயரிட்டால் அவன் உட்கார்ந்து அழுதுருப்பான் ரொம்ப நாள். ஏன் என்னை எப்படி பெற்றாங்க, என் வாழ்க்கையில் விருத்தியே இல்லையே. பிறக்கும் போதே எங்கள் அம்மா சொல்லிட்டா, நீ சாவண்டா, இந்த குடும்பத்தில் நீ பிறந்திருக்க கூடாது. ஆனால் வேதம் அப்படியே சொல்லுகிறது, அவன் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஒரு நாள் பேச ஆரம்பித்தான், விண்ணப்பிக்க ஆரம்பித்தான், போராட ஆரம்பித்தான். அப்பா, என் வாழ்க்கை அப்படியே இருக்கக்கூடாது, நான் எல்லாரும் சொல்லலாம் நீ சாபம்னு, ஆனால் நான் விருத்தி அடையணுமே, நான் செழிக்கணுமே. பாருங்க, ஆண்டவரோடு பேசி அவன் போராட ஆரம்பித்தான். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் தேவன் அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டு அவனை ஆசீர்வதித்து அவனுடைய எல்லைகளை பெரிதாக்கி அவனுடைய சகோதரர் எல்லாரை விடவும் அவனை ஆசீர்வதித்தார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, முதல்ல நம்முடைய வாழ்க்கையில நான் பெருகணும், இப்ப இருக்கிற நிலைமையில் இருக்கக்கூடாது, ஒரு திருப்தி வந்துடக்கூடாது, எல்லாவற்றிலும் நான் பெருகும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறேன். I'm destined to increase in every area of my life. என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் பெருகும்படி ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார். இந்த 5 தாளந்து வாங்கணும். பாருங்க, ஆங்கில வேதாகமத்தில் ரொம்ப அருமையா இருக்குது. He went at once. உடனடியாய் போய் அவன் என்ன செய்தானா, அதை
உபயோகப்படுத்த ஆரம்பித்தான். பாருங்க, ஆண்டவர் கொடுக்கிற காரியங்களை நம்ம உபயோகப்படுத்தணும். முதல்ல அந்த காரியங்கள் என்ன என்பதை அறிய வேண்டும். என்னைக்கு ஐயா வாழ்க்கையில் விருத்தி வரும்? என்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அந்த தாளந்துகளை பயன்படுத்த ஆரம்பிக்கிறீர்களோ. இங்க இருக்கிற சிறு பிள்ளையா இருக்கலாம், மாளிகை பிள்ளையா இருக்கலாம், வயோதிபராக இருக்கலாம், மரிக்கிற வரைக்கும் அந்த தாளந்துகள் மரிப்பதில்லை. ஆண்டவர் உங்களை நம்பி உங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்த அந்த கிருபைகள், அந்த தாளந்துகள் இன்னும் செயல்பட வல்லமை இல்லாத இருக்கிறது. அதை முதல்ல நம்ம என்ன சொன்னோம்? ரெகனைஸ் பண்ணோம். அடுத்து அதை உபயோகிக்க ஆரம்பிக்க வேண்டும். இவன் அதை உபயோகித்து என்ன செய்தான்? மீண்டும் 5 தாளந்துகளை சம்பாதித்தான். சிறிது நேரம் எப்படி உபயோகப்படுத்துறது என்பதை குறித்து பேச விரும்புகிறேன். பாருங்க, தேவனுடைய ராஜ்யம் சோம்பேறிகளுக்கு உகந்தது அல்ல. இயேசு சுவாமி இந்த உலகத்தில் 33 வருடங்கள் தான் வாழ்ந்தார். 3 வருடங்கள் தான் அவர் ஊழியம் செய்தார். அவர் சொன்ன ஒரு காரியம், பிதா எப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார்? கிரியை செய்து கொண்டிருக்கிறார், நானும் கிரியை செய்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரை ஆசீர்வதிக்கணும்னா நம்ம அறிய வேண்டிய ஒரு விஷயம், முதல்ல நான் என்ன செய்யணும்? உழைக்கணும். உழைக்க மனசு இருக்கணுங்க. சிலங்க உழைக்கவே மாட்டாங்க. உங்களை சொல்ல, நீங்களாம் ரொம்ப நல்லவங்க, மற்றவங்களும் சொல்றேன். நினைச்சு பாருங்க, உழைக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை நம்பி உங்களுடைய கரங்களை கொடுத்து அந்த வேலையாக இருக்கட்டும், கவர்மெண்ட் உத்தியோகமாக இருக்கட்டும், நீங்கள் செய்கிற பிஸ்னஸாக இருக்கட்டும், உங்கள் முதலாளிக்கு நீங்கள் செய்கிற வேலையாக இருக்கட்டும், ஆண்டவர் உங்களை நம்பி கொடுத்த அந்த வேலையில் ஒழுங்கா நீங்கள் வேலை செய்கிறீங்களா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இவன் உழைத்தான், ஒரு ஆசீர்வாதமாய் தேவன் அனுப்பி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இவனுடைய கண்ணோட்டத்தில் ஏதோ ஒரு தகராறு, சரியான கண்ணோட்டம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, அவன் சொல்லுகிறான், ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அவன் சொன்ன காரியம் பயந்து போய், பயத்தின் ஆவி. நீ ஏன் தெரியுமா அநேகர் எழும்பி பிரகாசிக்க முடியல? பயம். பயம். இவனுக்குள்ள ஒரு சந்தேகம் இருந்திருக்கும், எனக்கு கொடுக்கப்பட்டதோ ஒரு தாளந்து, இதை உபயோகப்படுத்தினா நான் சக்சஸாக இருக்க முடியுமா? சிலருக்கு சக்சஸ் கண்டாலே பயம், வெற்றியை கண்டாலே பயம். ஆனால் என்ன தெரியுமா செய்வாங்க? முயற்சியே செய்ய மாட்டாங்க. இருக்கிற நிலைமையில் இருந்தாலே போதும். ரிவைவல்லாம் எனக்கு வேண்டாம், சர்வைவல் போதும். ஏதோ காலைல எழுந்தோமா, 3 நேரம் சாப்பாடு சாப்பிட்டோமா, நைட் தூங்கினோமா, அடுத்த நாள் காலைல எழுந்தோமா, வாழ்ந்தோமா, போனோமா, அவ்வளோதான். விருத்தி பெருக்கம் இதெல்லாம் எனக்கு வேண்டாம். ரிஸ்க் எடுக்க விரும்பல. விசுவாசம் என்னைக்குமே ரிஸ்க் தான், தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து சொன்னார், உனக்குரிய எல்லா காரியத்தையும் நீ விட்டுட்டு நான் காண்பிருக்க தேசத்துக்கு போ. ஒருவேளை அவன் சொல்லியிருந்தான், ஆண்டவரே நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல, இருக்கிற இடத்துலயே அப்படியே இருப்பேன், ஆனா நீங்க ஆசீர்வதிங்க. ஆண்டவர் சொன்னார், இல்ல இல்ல, எல்லாத்தையும் விட்டுட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படினா ஒரு தைரியம் வேணும். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை விரும்புவதில்லை, தேவனுக்கு கீழ்ப்படிய விரும்புவதில்லை. ஆண்டவருக்கு எதிராக மனத்தாங்கள் உண்டு. காயனுக்கு இருந்தது, ஆபேலை மாத்திரம்தான் ஆசீர்வதிக்கிறீங்க, என்ன ஆசீர்வதிக்கல. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் உங்களுடைய ஆவியில் நடக்கிற காரியங்களை துணைமா எடுத்து காண்பித்து பேசிக் கொண்டிருக்கிறார். அடுத்தனுடைய ஆசீர்வாதத்தில் நீங்க என்ன செய்யணும்? சந்தோஷப்படணும், பொறாமைப்படக்கூடாது. ஹல்லேலூயா. வாயை திறந்து ஆசீர்வதிங்க, எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. உங்களை சபிக்கிறவர்களை நீங்க ஆசீர்வதிக்கணும். ஆசீர்வதிக்கவே அழைக்கப்பட்டிருக்கிறீங்க, சபிக்காதீங்க. சில நாசமா போவ சொல்ல மாட்டோம், அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்போம், மனசு சொல்லிக்கிட்டு இருக்கோம், உருப்பிட மாட்டா, டேய் நீ உருப்பிட மாட்ட. சில நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, நல்லா இருங்கய்யா, நல்லா இருங்க. அதுக்கு அர்த்தம் என்ன? ஜஸ்ட் த ஆப்போசிட். உருப்பிடாம போயிருவேன், சரி போயிட்டு வா.
பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறா, நீ ஆசீர்வதிக்கணும். ஹல்லேலூயா. நான் ஆசீர்வதிக்கவே அழைக்கப்பட்ட மனுஷன். யார் வேணாலும் இருக்கட்டும், எனக்கு நன்மை செய்கிறவங்களா இருக்கட்டும், தீமை செய்கிறவங்களா இருக்கட்டும், எனக்கு விருப்பமுள்ளவங்களா இருக்கட்டும், எனக்கு விரும்பாதவங்களா இருக்கட்டும், எல்லாரையும் இந்த நாம் என்ன செய்யும்? சபிக்காது, ஆசீர்வதிக்கணும். ஹல்லேலூயா. நான் ஆபிரகாமின் சந்ததி. தீமைக்கு பதிலாக நன்மை செய்யுங்க, சாபத்துக்கு பதிலாக ஆசீர்வாதத்தை கொடுங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்துவா. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இவன் சொல்லுகிறான், பயந்து போய். சிலருடைய வாழ்க்கையில் அநேக பயம் இருக்குது, எழும்ப முடியல. இவனுக்குள்ள ஒரு பயம், சந்தேகம் இருந்தது. என்ன தெரியுமா? இந்த இருக்கிறதே ஒரு தாளந்து, இதை முதலீடு செய்து லாஸ் ஆயிடுச்சுன்னா என்ன செய்யறது? பிரியமானவர்களே, சிலருடைய வாழ்க்கையில் இந்த பயம் பாருங்க உங்களை கட்டி வைத்து இருக்கிறது. நீங்க எங்கேயோ போயிருக்க வேண்டிய ஆளு, எங்கேயோ எழும்பி நட்சத்திரத்தை போல பிரகாசிக்க வேண்டிய பாத்திரம். But you are bound with fear. You are paralyzed with fear. You are not able to rise up and shine for the glory of God. இந்த காலவெளியில் ஆண்டவர் உங்களை கட்டி வைத்திருக்கிற அந்த பயத்தின் ஆவியிலிருந்து உங்களை விடுதலை செய்வாராக. பிரியமானவரை நல்லா கவனிங்க. அந்த ஒரு தாளந்து எங்கிருந்து வந்தது? எங்கிருந்து வந்தது? எஜமான இடத்துல இருந்து வந்தது. ஹல்லேலூயா. முதல்ல உங்களுக்கு தெரியணும், என்னிடத்தில் இருக்கிறதெல்லாம் எங்கிருந்து திரும்ப வந்தது? மனுஷன் வந்து வரல, வானத்தை பூமி படைத்த சர்வ அதிகாரம் உள்ள எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்துடைய இயேசுவின் கரங்கள்ல இருந்து எனக்குள்ள வந்திருக்குது. ஹல்லேலூயா. அந்த கிருபை, அந்த ஞானம், அந்த திறமை, அந்த வல்லமை தேவன் உங்களுக்குள்ள அனுப்பியிருக்கிற எல்லாமே பரத்தின் பிதாவின் இடத்திலிருந்து, ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து நேர்த்தியா உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொண்ட எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில கெயினா தான் இருக்கும், லாஸா இருக்காது. அது விருத்தியை கொண்டு வரும். பிசாசுனுடைய இருதயத்தில் சொன்ன பொய் பயத்தை கொண்டு வந்துச்சு, அதை உபயோகப்படுத்தக்கூடாது, லாஸ் ஆயிரும். ஐயா, தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவன் உங்களுக்கு கொடுக்கிற தாளந்தை பயன்படுத்தும் போது விருத்தி தான் உண்டு, ஒழிய லாஸ் வராது. பயத்தினால் உங்களுக்குரிய பொக்கிஷங்கள்லாம் புதைந்து இருக்கிறது. ஆண்டவர் பாருங்க, மோசேட்ட கேட்டார், உன் கையில் என்ன இருக்கு? ஆடு மேய்க்கிறவங்க என்ன இருக்கு? கோல். ஆடு மேய்க்கிற கோல். ஆண்டவர் சொன்னார், போ, அந்த கோல் போதும், நீ போ. நீ போய் பார்வோனுக்கு முன்பாக நின்று சொல், என் ஜனங்களை போகவிடு, என்னுடைய வாயாக உன்னை அனுப்புகிறேன், போ. பரலோகத்தின் வல்லமை அதிகாரம் உன்னோடு கூட இருக்கும். பிரியமானவர்களே, கையில் எது இருந்தாலும் பரவாயில்ல, கூட இருக்கிறவர் யாரும் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? பிரியமான தேவனுடைய பிள்ளை, நீங்க இருக்கிற எல்லா இடத்துலையும் உங்களுக்கு சக்சஸ் தான், ஃபெயிலியர் கிடையாது. ஏன் தெரியுமா? என்னை அனுப்பினவர் தேவன். நீங்க இருக்கிற கம்பெனியில் உங்களுக்கு எல்லாம் துன்பம் கொடுக்கலாம், பிரச்சனை கொடுக்கலாம், இவன் விட்டுட்டு ஓடின்னு சொல்லி பிளான் பண்ணலாம். ஆனா ஒன்னு சொல்லி கொள்ளுகிறேன், உங்களை அங்க அனுப்பினவர் தேவன் அல்லவா? உங்களை ஆசீர்வதிப்பா, உங்களை உயர்த்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. தேவன் உங்களுடைய கரங்களை கொடுத்தது எல்லாமே விருத்தி அடையுங்க, அது குறுகி போகாது. ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொன்ன காரியம், கிதியோனே, உனக்கு இருக்கிற கொஞ்ச பலத்தோட போ, கொஞ்சம் பலம் தான், போ, உன்னை அனுப்புகிற நான் அல்லவா, நான் உன்னோடு கூட இருப்பேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க எதிர்பார்க்கிற ஒரு பொக்கிஷம், ஒரு பிரேக் த்ரூ, அது உங்களுக்குள்ள தான் புதைந்து இருக்குது. தோண்டி எடுங்க. ஏதோ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பயன்படுத்தாமல் இருக்கிறீங்க. ஆண்டவர் கொடுத்த அந்த தாளந்து என்ன உங்களுடைய வாழ்க்கை, அதை நீங்கள் அறிந்து அதை எடுத்து நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் செயல்படுத்தும் போது அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமையுள்ளதாக இருக்கிறது. உங்களுக்குள் புதைந்திருக்கிற அந்த தரிசனத்தை தோண்டி எடுங்க. உங்களுக்குள் புதைந்திருக்கிற அந்த ஜெப வாழ்க்கையை தோண்டி எடுங்க. உங்களுக்கு புதைந்திருக்கிற அந்த நல்ல குணங்களை தோண்டி எடுங்க, உபயோகப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விசேஷமான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். விசேஷமான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய பார்வையில் நம்ம எல்லாரும் விசேஷமானவர்கள். ஹல்லேலூயா. உங்களுடைய கண்ணோட்டம் தரிசனத்தின் அடிப்படையில் இருக்கட்டும்.
இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்க்காதீங்க. இன்னைக்கு இருக்கிற நிலைமையில ஆண்டவர் உங்களுடைய கரங்களை எதை கொடுத்திருந்தாலும் உண்மையாக செய்ய ஆரம்பிங்க. உங்களுடைய உயர்வை நோக்கி ஆண்டவர் உங்களை எடுத்து சொல்வா. உங்களுடைய சூழ்நிலை மாறும், உங்களுடைய எதிர்காலம் மாறும். ஹல்லேலூயா. உங்களுக்கு எதிராக உள்ளவங்க எல்லாமே உங்கள் பக்கமாக வந்து சேருவாங்க. உங்களுடைய சத்துருக்கள் முன்பதாக உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்களுடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவா. ஆனால் உண்மையுள்ள பாத்திரமா உபயோகிக்க ஆரம்பிங்க. ஜெபிக்க முடியுமா? மணிக்கணக்காக ஜெபம் பண்ணுங்க. எதுவுமே இல்லைன்னு சொல்லாதீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் வல்லமையுள்ள ஆண்டவர், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? அம்மா, ஐயா, சௌரனே, சௌதரியே, தம்பி, தங்கச்சி, உன்னிடத்தில் இருக்கிற அந்த ஒரு தாளந்தை நீ புதைத்து விடாதே. ஹல்லேலூயா. பரலோகத்திலிருந்து தேவன் உன்னுடைய ஆவியில் பொக்கிஷமாய் கொடுத்த காரியங்கள் ஒருவேளை இதுவரைக்கும் நான் பயன்படுத்தல, உங்களுக்கு தெரியும் இல்லையா? தோண்டி எடுங்க. இயேசுவின் நாமத்தில் தோண்டி எடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எது மனுஷனுடைய வாழ்க்கை இல்லைன்னு சொன்னாலும் அதை ஆண்டவர் உண்டுன்னு ஆக்கி காட்டுவா. ஏன்னா இல்லாதவைகளை இருக்கிறவர்கள் போல அழைக்கிற தெய்வம். எது பிசாசுடைய வாழ்க்கையில முடியாது, நடக்காது என்று சொன்னானோ இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன், ஆண்டவர் அதை முடித்து காட்டுவா. மனுஷனால் கூடாதுதான், தேவனால் கூடுமே. Open your mouth and say God can. நல்லா சத்தமா சொல்லுங்க, God can. தேவனால் கூடும். கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்துவோமா, நன்றி செலுத்துவோமா.